நம் அனைவரும் இந்த தெய்வீக குணங்களை வளர்த்து நம் மனித சமுதாயத்திற்கு நாம் தொண்டாற்ற வேண்டும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நம்மில் பலருக்கு இந்த அரிய நற்குணங்கள் இருக்கு, ஒரு சில குணங்கள் தவிர. அந்த குணங்களையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதாலேயே இந்த மனமாற்றத்திற்கான ஒரு கோட்டோட நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாலேஜ் செஷன்ல நம்ம கிட்ட அருமையான இரு சகோதரிகள், மிகப்பெரிய சாதனைகள் புரிந்த இரு சகோதரிகளை நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்க கடந்து வந்த பாதைகள், நம் இந்திய பெண்கள் மற்றும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அழகா இங்க இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க நம்மளோட. தேங்க்ஸ் அலாட். நவ் ஐ வெல்கம் இப்ப நம்மளோட உமா லக்ஷ்மின்னு சொல்லி இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய இம்பா உமன் விங்ல இருக்கிறாங்க. Uma Lakshmi Ram is a homemaker. She is doing online business of selling sarees, kurtis, gift articles. Now I welcome her to give a IMPA Pledge. Uma Lakshmi, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இது பண்ணுங்கம்மா. அனைவரும் கைகளை உயர்த்தி கொள்ளவும். அனைவரும் கைகளை உயர்த்திக் கொள்வோம். குட் ஈவினிங் ஆல். இம்பா உறுதிமொழி. இம்பா அனைத்து உறுப்பினர்களையும் எனது குடும்ப உறுப்பினர்களாக கருதி அவர்களோடு நல்லிணக்கமாகவும் மனித நேயத்துடனும் உறவு கொள்வேன். இம்பாவின் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காக அனைத்து நிகழ்வுகளிலும் முழு ஈடுபாட்டுடனும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வேன். தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் செய்யப்படும் அனைத்து வகை வணிக நடவடிக்கைகளிலும் அனைவரும் பயன்பெறுமாறு உயர் நெறிமுறைகளை பின்பற்றுவேன். இம்பா உறுப்பினர் ஒவ்வொருவரின் குடும்பம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக அனைத்து வகையிலும் மனமுவந்து உதவ எப்போதும் தயாராக இருப்பேன். இம்பாவின் ஒளியும் புகழும் வளர்ந்தோங்கவும் நம் சமுதாய ஒற்றுமை மற்றும் மேம்பாட்டிற்காகவும் உறுப்பினர்களிடம் மாறாத அன்பும் ஆதரவும் உயர்வான கௌரவமும் வழங்கி நிறைவான நன்றி உணர்வுடன் நடந்து கொள்வேன். நன்றி நன்றி உமா லட்சுமி ராம், ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. Thank you for the pledge you have given. Now I am going to welcome Mrs.Yamini Anand. Yamini pati cholano. She is an entrepreneur in the field of overseas education, a strategic guide and consultant who offers guidance to students who aspire to go abroad for their higher studies. She make them go where they deserve by strategically guiding them in their higher studies and admission abroad. Now I welcome Mrs. Yamini to give a welcome note for our session. Yamini, please welcome. Thank you, ma'am. Thank you. மாலை வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு. நமது குடும்பமாகிய இம்பா இன்று தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் உலகளாவிய அளவில் எங்கும் பரவி இருப்பதால் நாம் இன்று இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று கூடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அது மட்டுமின்றி இம்பா பெண்களுக்கு தங்களின் வர்த்தகத்தில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. They always say collaboration is a powerful thing. When there is a teamwork and collaboration, wonderful things can be achieved and unity is strength. This is always proved by IMPA. Good evening all. I take this opportunity and I have immense pleasure in welcoming the 4 pillars of IMPA. Chevalier Dr.R.Arunachalam sir, our founder and president IMPA. Mr. Apu Chandrasekhar, the B2B Chief Coordinator and the Treasurer, Mr. R.S.K. Raghuram, the General Secretary, Mr. Ravi Pillai, the Organizing Secretary. I also welcome our Tech Team Coordinator, Captain Ramesh Brother, our Youth Wing President, Mr. G.B. Selvam. And last but not the least, I extend a very warm welcome to all our beloved IMPA Women's Wing members who have taken the time out to participate in today's session. Today's topic is a very interesting one. The topic of the day is Beyond Boundaries. We're all very eager to listen to our guest speakers. So it's my pleasure and privilege to welcome the guest speakers of the day. Ms.Sujata Venkatraman, the President and CEO, Dynamic Group USA, who's also a geophysicist with expertise in many basins across the world. And Ms. Priyanka Darsi works as an IT consultant in Protiviti, USA, who's also a digital marketing and product development expert. On behalf of IMPA, I welcome you, Ms. Venkatraman and Ms. Darsi. Thank you. Thank you. Thank you very much. It's my pleasure, ma'am.
All right. Okay. Thank you, Yamini. Thank you very much for your wonderful welcome note, ma. Now I request Mr. Sabanayaham to introduce our speakers. Sabanayaham brother பத்தி சொல்லணும், எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு நாலேஜ் செஷன் இம்பால நடக்கிறதுக்கு அவர் தான் ரொம்ப பெரிய பில்லரா இருந்து நம்ம எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காரு. ஒண்டர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே அரேஞ்ச் பண்றாரு. இந்த முக்கியமான பெண்களுக்கான உமன் நாலேஜ் செஷன் he has arranged it. Thank you very much on behalf of Women Wing Mr. Sabanayaham brother. Thank you. Please sir, please introduce the speakers. Thank you sister. Good evening everyone. மீண்டும் நாம் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. நான் ரொம்ப நாளா நம்மளுடைய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இந்த ஒரு பர்சனாலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆவல் இருந்துச்சு. காரணம், அவங்களுடைய சக்சஸ், அந்த ஃபார்முலா, அந்த விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும். நம்மளுடைய பெண்களும் அது மாதிரி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது பெண்களை பெற்ற பெற்றோர்களும் சரி, பெண்களும் சரி, ரெண்டு பேரும் இளைஞர்கள், அந்த நம்ம பெண் இளைஞர்கள் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்துல என்ன மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனோட நம்ம வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படின்ட்டு. சுஜாதா வெங்கட்ராமன் அவங்க என்னுடைய நண்பர். நான் ஐஐடியில படிக்கிறப்போ இவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவங்க படிச்சு வந்தாங்க. நாங்க ஒரு சின்ன குரூப், ஒரு ஸ்பெஷல் குரூப், எங்களுக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரூப்ல நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். அவங்கள எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, அவங்க ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் அவங்கள பாக்குறப்ப இன்னும் எவ்வளவு பெருமிதம் அடைகிறேன் அப்படிங்கறதுல அந்த பூரிப்பு சொல்ல அளவில்லை. 1992ல ஐஐடி மும்பைல மாஸ்டர்ஸ் இன் பிசிக்ஸ் முடிச்சாங்க. பிசிக்ஸ் முடிச்ச தோணத்தோட கேம்பஸ் இன்டர்வியூல ஸ்லம்பர்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க. அங்க 600க்கும் மேல உலகம் ஃபுல்லா இருந்து வந்த பீப்புள்ல 2 பேத்துக்கு தான் அந்த வருஷம் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சது. அந்த 2 பேத்துல ஒருத்தர் தான் பெண்மணி. அந்த ஒருத்தருமே இந்தியால இருந்து, அந்த ஒருத்தருமே அந்த இந்தியால இருந்து வந்தவங்களும் ஒரு தமிழ் பெண்மணி, சுஜாதா ஐயர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு பெருமைக்குரியவர். ஸ்லம்பர்ஜர்ல இட் வாஸ் ஆஃப் ஷோர் ஜியோபிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல போய் எண்ணெய் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூடிய ஒரு கம்பெனி அது. அதுல ஆஃப் ஷோர் ஜியோபிசிஸ்டா அவங்க ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட் இருக்கு. இவங்க ஒர்க் பண்ண சமயத்துல அந்த இடத்துல இருந்த ஒரு சாஃப்ட்வேர், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த சாஃப்ட்வேரை இவங்க ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல இன்புட் டேட்டா ஒண்ணு கொடுத்தா அவுட்புட் ஒண்ணு கொடுக்குது. அப்ப அந்த அவுட்புட் டேட்டா கொடுத்தா அந்த இன்புட் சரியா வருதான்னு செக் பண்ணிருக்காங்க. அது சரியா இல்லைங்கிறப்ப அந்த கம்பெனிக்கு இவங்க அதை எடுத்து சொல்ல, உடனே அந்த கம்பெனி இது மாதிரி ஒரு பெரிய தப்பை நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கறதுனால இவங்களை முதல் குலாலம்பூருக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் குலாலம்பூர்ல இருந்து ஹூஸ்டன் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. அதை பத்தி இன்னும் டீடைலா ஐ வுட் லைக் ஹர் டு டாக் டு அஸ். Then she went to CGG as a senior geophysicist. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ்ல டைனமிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட கோ-ஃபவுண்டரா ஜாயின் பண்ணி இன்னைக்கே அந்த கம்பெனியை முழுமையா அவங்க டேக் ஓவர் பண்ணி she is the president of the company. இது ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆயில் ப்ராஸ்பெக்டிங் பண்ணக்கூடிய கம்பெனி. பெட்ரோலியம் ஆயில் உலகத்துல எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சேட்டலைட் மூலியமாவும் மிச்ச டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் மூலியமாவும் என்ன எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடித்து என்ன கம்பெனிகள்லாம் எவ்வளவு பெரிய பணம் மிகுந்த கம்பெனிஸ்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி கம்பெனிஸ்ல இவங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க இவங்களுடைய சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகள்ல எண்ணெய் கிணறுகளை அமைத்து கொடுத்த பெருமை இவங்களுக்கு சாரும். இவங்களே இவங்க கம்பெனில எண்ணெய் கிணறுகளை ஓன் பண்ணி அதை மறுபடியும் டெவலப் பண்ணி மறுபடியும் விற்பனை செய்திருக்கார்கள். ஒரு எண்ணெய் கிணறை வாங்கி விற்பது என்றால் என்ன என்று உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாம இவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவங்களுடைய ஃபேமிலியில 7வது குழந்தை. பிளாக் பெல்ட்ல கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி இருக்கக்கூடியவங்க. நாங்க காலேஜ்ல இருக்கிறப்போ இவங்களை கண்டா பயப்படுவோம். ஏன்னா அப்படியே சின்ன பொண்ணா இருப்பாங்க. ஏன்னா பிளாக் ஒரு கிக்கு தான் ஆளை தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லேடி. She is now also a yoga proponent and she is also a teacher. She is blessed with 2 children.
The oldest has just joined New York University. முந்தா நாள் தான் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அதிகாலை இன்னைக்கு இப்போ காலங்காத்தால எந்திரிச்சு நம்மளுக்கு பேசுறதுக்காக அவளா உட்காந்துருக்காங்க. வெல்கம் சுஜாதா. Thank you, Sabha. Very thank you. And let me just introduce Priyanka Darsi. Priyanka, I'm very proud that she also happens to be my niece. என் தங்கையோட பொண்ணு. அவங்க வந்து business economics and management graduate from University of California முடிச்சிட்டு வந்திருக்காங்க. She's been a leader since school. Through university and workplace la வந்து she has been a leader. Indian American Student Association la வந்து பொறுப்புல இருந்திருக்காங்க. Business Professional Leaders of America அப்படிங்கிற அமைப்பிலையும் பொறுப்புல இருக்கிறாங்க. Diversity and Inclusion Groupல பொறுப்பு ஏற்று இருக்காங்க. இவங்களுடைய 4 வருஷம் பட்ட படிப்பு சமயத்துல இவங்க வருஷம் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை முழுமையா முடிச்சு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இப்போ வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. Protiviti அப்படிங்கிற ஒரு கம்பெனில கடந்த 2 வருடங்களா ஐடி கன்சல்டன்டா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கிரவுன் இருக்கு. அதை வந்து நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப அவங்கள வந்து ஒரு பெருமிதத்துல பாக்கிறதுக்கு ஒரு இது. இவங்க வந்து ராஜா சர் ராமசாமி முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு the first sheriff of சென்னை. அப்படின்னா இந்தியன் ஒரு the first Indian who held the post of a sheriff. அவர் வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர். அவருடைய எள்ளு பேத்தி இவங்க. So welcome Priyanka. Thank you so much, Mama. Okay. So it's your time. Priyanka and Sujata வந்து இப்போ வந்து ஒரு கலந்துரையாடல் அவங்களுக்கு மத்தியில இருக்க போகுது. ஏன்னா அவர் 2 பேரும் அதே ஒரு லெவல் சிச்சுவேஷன். நம்ம வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்கால வந்து இவங்க அச்சீவ் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அச்சீவ் பண்ணாங்க, அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்தோம்னா நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து நமக்கு உறுதியாக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. Please welcome both of you to come in. Thank you, Sabha. ரொம்ப தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் சண்டே சாயந்தரம் இந்த சமயம் கொடுக்கறதுக்கு. என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுவேன். அதுக்காக உங்கள்கிட்ட முதல்ல நான் மனசு கேட்கிறேன். அப்போ ஏதான வார்த்தை கொஞ்சம் என்னன்னாக்க சபா ப்ளீஸ் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. Okay, so thank you. Priyanka, you want to start? Sure. Yeah. So first of all, Adan, romba thank you for joining. And in the time எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் உங்களோட இன்னைக்கு இந்த கான்டென்ட்டை ஷேர் பண்றதுக்கு. So to start வந்து Miss Sujata, like can you just உங்களோட பேக்ரவுண்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க and உங்களோட ஸ்டோரி என்னன்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க and then we can go from there. Okay. So சபா வந்து இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து லக்னோவில் பிறந்து பாம்பேல வளர்ந்துவேன். அப்புறம் பாம்பேலேருந்து நான் ஐஐடி பாம்பே போனேன். ஸோ ரெலவெண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னாக்கா 12 வயசுல ஒரு ஸ்டோரி சொல்றேன். 12 வயசுல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு தகவல் வந்தது. அப்பா சொன்னா கேர்ள் குழந்தைலாம் எங்கேயும் போகக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு. அப்ப நான் சொன்னேன் இந்த கேர்ள் குழந்தைலாம் எப்படி கேப்பபிள் ஆகலாம், ஸ்ட்ராங் ஆகலாம், அது கொஞ்சம் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் எப்படி கிடைக்கலான்ட்டு. அப்ப சொன்னா அது வந்து உன் மேல பொறுத்து இருக்கு. அப்ப நான் கராட்டே ஜாயின் பண்ணி நான் கராட்டே பிளாக் பெல்ட் வாங்கி நேஷனல் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கி நான் கொஞ்சம் இன்னும் பிசிக்கலி ஸ்ட்ராங் பண்ணேன். அதே டைம் அதுக்கப்புறம் நான் ஐஐடி பாம்பேல பிசிக்ஸ் படிச்சுட்டு எப்படி சபா சொன்ன மாதிரி நான் அங்க Schlumberger இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். So I was the first woman to be to go into Schlumberger. So Schlumberger வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேலை. எனக்கு நான் பிசிக்ஸ் படிச்சு அவ சொன்ன நீங்க ரீசர்ச் லேப்ஸ்ல போய் எங்களுக்கு ரீசர்ச் பண்ணுங்க. நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. Schlumberger எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது உலக சுத்து பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வேலையில நம்ம வேரியஸ் கண்ட்ரீஸ்ல போய் பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ் டிஸ்கவரியில ஹெல்ப் பண்றதுக்கு அதே மாதிரி வேலை. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது எனக்கு. அந்த வேலையில நம்ம எங்க வேணாலும் போகலாம். ஸோ
I was very excited. அதுக்கப்புறம் நான் ஸ்லம்பர்ஜேல as one of offshore வேலை பண்ணேன், ஒரு கப்பல்ல வேலை பண்ணேன். So it was very interesting because as a girl it was a ரொம்ப பெரிய opportunity. எங்க பார்த்தாலும் வேர்ல்ட் எல்லாம் சுத்தி பார்த்து இந்த வேர்ல்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, ஸோ அது என்னோட பேக்ரவுண்ட் ஸ்ட்ரக்சரா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட சம்பந்தி வந்து ஹியூஸ்டன்ல கூப்பிட்டா. அப்ப நான் ஹியூஸ்டன்ல ஆயில் அண்ட் கேஸ்ல என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். ஸோ என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து வேர்ல்டுல போய் எங்க நம்ம ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எங்க ஆயில் அண்ட் கேஸ் இருக்கும், அது என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அபவுட் 20 வருஷம் முன்னாடி என்னோட கம்பெனி புது பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா. நான் அவள்கிட்ட சொன்னேன், நம்ம போய் ஆப்பிரிக்கா, பிரேசில் இதே மாதிரி நாட்டுல போய் அவளுக்கு ரீசர்ச் பண்ணி கொடுத்து அவளுக்கு நம்ம சொல்லலாம் எங்கேருந்து நம்ம இந்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த கம்பெனில நான் ஆப்பிரிக்கா, பிரேசில் பிசினஸ் யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பிசினஸ் யூனிட் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆச்சு. And we'll talk about it more because I think it's Indians got a big opportunity. So அது வந்து அவளோட அந்த ஆப்பிரிக்கா, பிரேசில், ஏஷியால அந்த புது பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் about 13 years ago என்னோட சொந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்னும் அதே கம்பெனில இருக்கோம். பட் 5 years பேக் நான் இன்னொரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல நம்ம வந்து ஒரு புது டெக்னாலஜி நாங்க இன்வென்ட் பண்ணதுக்கு அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கம்பெனி. அதுல நாங்க இப்ப மேனுஃபேக்சரிங்கும் பண்றோம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் இந்த லாஸ்ட் 20 வருஷமா எனக்கு யோகா, மெடிடேஷன்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்ப நான் வந்து என்னோட நிறைய டைம் அது சொல்லி கொடுக்கறதுல நான் அது என்னோட engaged-ஆ இருக்கேன். So it's a short background, but we will visit it based on question and answers. I'm very excited to be here and share with you not just about என்னோட அமெரிக்காவோட experience, but I want to share with you what is out there in the world. And the world is an exciting place. So Priyanka, I turn it back to you and உங்களோட கொஞ்சம் background சொல்லுங்க please. Sure, yeah. So, Saba Mama konja sonnanga munadiye, but education was in economics and business management, and then adukaprom like straight up work join panniten. Ipo vandu I actually work in security and IT auditing. So adula da ipo in the current role iruken. But adu thavara vandu enoda main passion vandu it's diversity. Konja adula inno jastiya solnumna it's mainly bringing together people of different race, different skill sets, different avanga eppadi yosikranga. So diversity nanachingna it's mainly like neenga nenikkiradhu vandu vera oorla irundhu different oorla irundhu ottuka varadhu diversity. But there's so many different types of diversity, and I'm not like now an expert illa adula, but na enoda passion adu. So I like to explore eppadi and the diversity aspect any situation or any team ku kondu varudhu. So that's just konja background about my skill sets. But I think straight up we can jump into the question. So Ms. Sujata, I just want to ask, like, first of all, what skills vandu neenga romba useful nu nenikkirenga neenga edutha leadership roles la, and கொஞ்சம் அதை எப்படி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. So this so one of the thing the girl empowerment ka நம்ம பேசுறோம். So அது நம்ம அது மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். See எந்த குழந்தையில இருந்தாலும் one of the main thing is ஒரு enthusiasm, ஒரு passion நம்ம டெவலப் பண்ணணும். நீங்க எது பண்ணாலும் ஒரு சரி சேல்ஸ்ல போகலா, சேல்ஸ் பேஷனேட்லி பண்ணணும். படிக்கிறேலா ஒரு பேஷனேட்லி அந்த இன்ட்ரெஸ்டோட பண்ணனாக்க நம்மளுக்கு அதுல உள்ள போறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் இது லைஃப்ல எனக்கு அட்வென்ச்சர்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது புதுசா இதானதுனாக்கா அது என்னன்ட்டு பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்க ஐ வுட் சே எல்லாத்தோட பெரிய இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட் சின்ன குழந்தைகளுக்கு அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்
நம்மளுக்கு கொஞ்சம் அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட டெவலப் பண்ணி அதை பேஷனா பண்ணி அது மேல அதுல நிறைய டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணி அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டா ஆனோம்ட்டு ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி நம்ம ரொம்ப கேரியர்ல ஃபோக்கஸ் பண்ணானாக்க என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆயிடும். நம்ம கொஞ்சம் ரொம்ப நான் சொல்லி ரொம்ப செல்ஃபிஷ் ஆகும். நீங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துகையில ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டென்ட், ரொம்ப அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சின்ன பசங்களுக்கு பெரியவாளுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்றதுக்கு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப கரியர் சொன்னேன்னாக்கா அவ கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகிறதுக்கு அந்த சான்ஸ் அந்த இது இருக்கும். ஆனா இஃப் வி அவளுக்கு பேஷனேட்லி நம்ம அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னாக்கா they will also அவ வந்து ஒரு கொலாபரேஷன் ஸ்கில் கத்துப்பா. அந்த கொலாபரேஷன் ஸ்கில் என்னன்னாக்கா வின்-வின் சிச்சுவேஷன். ஸோ கொலாபரேஷன்ல நம்ம நீ சக்சஸ்ஃபுல் ஆனோம், நான் சக்சஸ்ஃபுல் ஆனோம், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஒரு குரூப் எப்படி நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு பவர்ஃபுல் டைனாமிக் கிரியேட் பண்றது, அது நம்ம ஒரே தரையா நம்ம திங்க் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்ணலாம். ஸோ கொலாபரேஷன் இஸ் a very big thing. So to me, when உங்க பசங்களோட joy, happiness, that's very important. அந்த பசங்கள் எதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கோ, ஜாயோட என்ன வேலை பண்றாலோ அது நிஜமாவே அதுக்கு ஒரு நல்ல சக்சஸ்க்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் ஜாய் அண்ட் அட்வென்ச்சர் அண்ட் ஹாப்பினஸ். இட்ஸ் a very important cornerstone. இப்ப படிக்கிறால நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்ம பிசிக்ஸ் படிக்கிறோம், அந்த பிசிக்ஸ்ல நம்மளுக்கு நிஜமாவே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வச்சுட்டு நம்ம படிச்சானாக்கா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கலாம். நம்ம எனக்கு சபாவோட ஒரு எக்ஸாம்பிள் தெரியும். சபா வந்து நம்மளுக்கு ஒரு தன்னோட புது லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் காமிச்சாரு. சபா இவ்ளோ பேஷனேட்டா இருந்தாரு லாஸ்ட் இயர். சபா இவ்ளோ பேஷனேட்டா இருந்தாரு, இந்த டைஸ் பத்தி இவ்ளோ சூப்பர்பா பேசினாரு. எனக்கே தோணுது சபா உங்களோட ஃபேக்டரியில நானும் பார்ட்னரா ஆகிறேன், அவ்வளோ இன்ஸ்பயர்டா பேசினாரு. ஸோ அந்த பேஷனை பகுதியாக ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணுவாரு. நம்ம எப்போ பேஷனேட்டா டன் பண்ணனாக்கா அது பகுதியாக ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு அந்த சாதனை என்ன சக்சஸ் என்ன சாதனை வேணுமோ அது அவாலே கொடுப்பான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். பிரியங்கா, வாட் அபவுட் யூ? நீ என்ன, வாட் இஸ் யுவர் thoughts? I mean, that was romba like important input. I think having fun is the first key in any leadership role you take, because நீங்க அதுல என்ஜாய் பண்ணலன்னா மத்த உங்களை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. So that's definitely so important. But I think எனக்கு வந்து the main lesson நான் இந்த வருஷத்துல like நான் கத்துக்கிட்டேன்னா என்னோட strengths and weakness வந்து கண்டுபிடிக்கிறது. And அது வந்து ஒரு லைஃப் லாங் ஜெர்னி. இது 2 வருஷத்துல இல்ல 5 வருஷத்துல அது பண்ண முடியாது. பட் அது ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்ன நல்லா வரும் and நான் என்ன நல்லா பண்ண மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது இஸ் so important, I think. And அதுக்கு ரீசன் என்னன்னா ஸ்ட்ரெங்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது உங்களால ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு பேச முடியும், ரைட்? லைக் நான் இது நல்லா பண்றேன், ஸோ எனக்கு தெரியும் நான் இதுல பெஸ்ட்னு. அது ஒரு தனி கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் லீடர்ஷிப். நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா நீங்க ரன் பண்ற டீமோ இல்ல உங்களோட லைக் பக்கத்துல ஒர்க் பண்றவங்களோ கான்ஃபிடென்ட்டா இருக்க போறது இல்லை உங்களோட ஒர்க்ல. ஸோ டெஃபினெட்லி உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதோட என்ன இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா உங்களோட வீக்னஸ் தெரியுது. பிகாஸ் அது நம்ம நிறைய பேர் அதை பண்றது இல்லை. ஐ திங்க் உங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட், அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி இது என்னோட வீக்னஸ் அண்ட் அது இட்ஸ் ஓகே, அது இட்ஸ் நாட் அ பேட் திங் தட் ஐம் நாட் பெர்ஃபெக்ட், அண்ட் ஐ திங்க் அது என்ன கத்து கொடுக்கும்னா லைக் நீங்க ஒரு லீடரா இருக்கும் போது உங்களோட டீம்ல ஜாயின் பண்ணும் போது மத்தவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த டீமை சேர்க்கறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதுக்கு மேல என்னன்னா லைக் empathy, compassion சொல்றாங்க. அது லைக் அது என்ன ஒரு லீடரா இட்ஸ் மெயின்லி acknowledging that நீங்க பெர்ஃபெக்ட் கிடையாது அண்ட் உங்களோட டீம்ல லைக் ட்ரஸ்ட் கொடுக்குறீங்க அந்த வீக்னஸ் பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் உங்களை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னாவே அது ஒரு பெரிய லைக்
லீடர்ஷிப்புக்கு ஒரு சக்சஸ்க்கு கீன்னு லைக் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஐ திங்க் அது எல்லாருமே இப்போ ஒரு ஜேர்னில தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நோ ஒன் நோஸ் அவங்களோட ஃபுல் செல்ஃப. த மோர் நீங்க ஒர்க் பண்ணி த மோர் லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுக்க உங்களுக்கு அது கத்து கொடுக்கும். பட் to start off, I think அதான் first step. If you want to be a leader, then you have to உங்களோட skill sets நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் first. So Priyanka, yeah, that's Priyanka, strength and weakness பத்தி சொல்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போதுமே பசங்கள் மேல பார்த்தோம்னாக்கா பேரண்ட்ஸ், நம்ம எனக்கு 2 குழந்தைகள் இருக்கா, டீனேஜர்ஸ், நம்ம பசங்களை பார்த்தோம்னாக்கா எப்போதுமே நம்ம பசங்களுக்கு சொல்றோம், நீ இது சரியா பண்றது இல்ல, நீ அது சரியா பண்றது இல்ல, நீ ஹார்ட் ஒர்க் பண்றது இல்ல, நீ புஸ்தகம் எப்ப எடுத்து படிச்ச அப்படின்ட்டு கேட்கலாம். நம்ம as பேரண்ட்ஸ் அவளோட வீக்னஸ் மேல ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப என்னன்னாக்கா அவளோட கான்பிடன்ஸ நம்ம மேல ஏற்றதுக்கு நம்ம முதல் பண்றது இல்ல, ஹார்ட் ஒர்க் பண்றது இல்ல. சோ அந்த குழந்தைகளுக்கு சைக்கோலாஜிக்கலி அது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். அப்பா அம்மா எப்போதுமே சொல்ற படின்ட்டு சொல்றா, இல்லாட்டா இது சரி பண்றது இல்ல, நான் பேட்டிங் சரியா பண்ணாட்டா முதல்ல அங்க சொல்றான்ட்டு. ஆனா பேரண்ட்ஸ் நம்ம அவளுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு நம்ம எப்படி அவளோட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அது கொஞ்சம் எடுத்து காமிச்சானாக்க அவ ப்ரௌட் ஆக மாட்டா, விட்டா அவ கான்பிடென்ட் ஆவா, அவ சக்சஸ்ஃபுல் ஆவா, அவ தன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுப்பா. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட கேஸ்ல நான் 7th குழந்தை எங்க அப்பா அம்மாக்கு. ஆனா அந்த காலத்துல 30 years ago எங்க அப்பா காந்தியன், ஒர்க் ஃபார் காந்தி, மகாத்மா காந்தி இன் வர்தா. அண்ட் கேர்ள் குழந்தைகளோட படிச்சு ஸ்ட்ராங்கா இருக்குது காந்தி பிரின்சிபல். ஹி வாஸ் ரொம்ப பிலீவ் பண்ணுவாரு அதுல. ஆனா ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். எங்க அம்மா எப்போதுமே சொல்லுவா, நான் ஏதான தப்பு காரியம் பண்ணனாக்கா அம்மா எப்போதுமே சொல்லுவா, இது பத்தி நீ திங்க் பண்ணி தப்பு காரியம் பண்ணியா? ஆமாம்மா இது தப்பா போயிடுச்சுன்ட்டு. அப்ப அம்மா சொல்லுவா, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம சரியா பண்ணலான்ட்டு ரொம்ப சப்போர்ட் கொடுப்பா. அதனால அந்த உள்ளூக பயம் நம்ம சின்ன வயசுச்சே, சரி நம்ம டோர்னமெண்ட் போவோம், வெளி ஊர்ல போய் டோர்னமெண்ட் போவோம், இல்லாட்டா கப்பல்ல வேலை பண்றதுக்கு நம்ம டிசிஷன் எடுத்துக்கிறோம். அந்த டிசிஷன் எல்லாம் தப்பா இல்லை. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குறா, உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் த மெயின் திங் இஸ் நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட். இப்ப பிரியங்காவோட ஸ்டோரி, என்னோட ஸ்டோரி, அது நம்ம பார்த்தோம்னாக்கா உங்களோட குழந்தைகளோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அவளோட பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவளுக்கு என்கரேஜ் கொடுத்தானாக்கா நீங்க பாருங்க, அவ பூரா ஃபீலிங்கே பிரேக் பண்றா. இப்பெல்லாம் நம்ம இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமேசிங் வேலை பண்றா. நான் சின்ன வயசுல இருக்கச்சே என்னோட ஃபேவரட் ஹீரோ கிரண் பேதி. நானும் நினைச்சுப்பேன், நானும் போலீஸ் சர்வீஸ்ல போய் கிரண் பேதி மாதிரி ஆனும்ட்டு எனக்கு ரொம்ப ட்ரீமா இருந்தது. பட் அந்த ட்ரீம் எனக்கு சரி நான் கிரண் பேதி ஆல, ஆனா அந்த ட்ரீம் எனக்கு கப்பல்ல போய் பிரேவ்லி என்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஸோ பிரியங்கா அந்த ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ட்ரென்த், அப்புறம் அந்த வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி, டோன்ட் டுவெல் டூ மச் ஆன் த வீக்னஸ். உங்களோட ஸ்ட்ரென்த்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணனாக்கா அது இமீடியட்லி உங்களை லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கம் காமிக்கும். Absolutely. So next question if move on பண்ணலாம். And Ms. Sujata, like what has prepared you? உங்களோட லைஃப்ல உங்களோட சக்சஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுச்சு? உங்களோட லீடர்ஷிப் ரோல்ஸ், உங்களோட பிசினஸ்க்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So actually see நான் குழந்தைல சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எப்போதுமே. And என்னோட நெட்வொர்க், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், they were my strength, they were my joy. And I must say this because the friends and the joy that you get from friendship teaches you to collaborate. See, ஒரு டீம் பண்றதுல நான் சிலதுல நல்லா இருப்பேன்னு, இப்ப சபா will be good in something. So நம்ம ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் மேல நம்ம டிரா பண்ணலாம். ஸோ நோ இங்கிலீஷ்ல சொல்லுவா,
no man is an island or no woman is an island, right? So building a good team requires us, or building a nalla team establish பண்றதுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணானக்க நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ as a yoga teacher நான் வந்து ஒன்னு சொல்லுவேன், சின்ன குழந்தைலேருந்தே அவளுக்கு கொஞ்சம் நம்ம யோகா மெடிடேஷன் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணனாக்க அவ தன்னோட என்சைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு அவளே மாறுதுங்கன்னா. இப்ப இந்த காலத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஓகே, நீங்க பார்க்கவே அதுவும் சின்ன கேர்ள்ஸ் அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும், யார்கிட்ட நம்ம பேசி கொலாபரேட் பண்ணி அதெல்லாம் ஸோ அவளுக்குலாம் நிறைய என்சைட்டி உள்ளூர இருக்கும். நம்ம கரியர் என்ன பண்ண போகிறோம், இங்க போலாமா அங்க போலாமான்ட்டு ரொம்ப டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை டீல் பண்றதுக்கு ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் நீங்க இப்பயே உங்களோட ஸ்டார்ட் உங்களோட குழந்தைகளுக்கு கொஞ்சம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தனாக்கா அவளுக்கு நீங்க வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் கிஃப்ட் கொடுப்பேன். பிகாஸ் அந்த கிஃப்ட் ஆஃப் யோகா மெடிடேஷனால அவ தன்னோட உள்ளூர என்சைட்டி ஹெல்த் இதெல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கலாம். ஸோ என்னோட 2 குழந்தைல 14 and 17 years அவ 2 பேரும் they are very experienced in yoga. என்னோட 17 years old is trained to be a yoga teacher and my 14-year-old இப்ப வந்து யோகா டீச்சருக்கு ட்ரைனிங் பண்றா. And to me that's very important. நீங்க எங்க போனாலும் எந்த ஹை ப்ரெஷர் வேலையில பண்ணாலும் அந்த ஹை ப்ரெஷர் அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு சாதனை இருக்கும், ஒரு கிரேட் இன்னர் திங். அண்ட் செகண்ட்லி இந்த காலத்துல நீங்க குழந்தைல வெளிநாட்டுக்கு அமைக்கவே இல்லை, எங்க அந்த அந்த ஹெல்தி சாப்பிட்றாளா இல்லையா? ஓகே, சாப்பாடு எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா நியூட்ரிஷியஸ் சாப்பிட்றாளா, அவ ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றாளா, இதெல்லாம் நம்ம வகை பண்றோம். ஸோ அந்த ஹெல்த் காப்பாத்துக்கு யோகா இஸ் ஸோ அமேசிங். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட் யூ என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு டூ சம் யோகா அண்ட் மெடிடேஷன். நம்ம சாஸ்திரம் அண்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி நம்ம யோகா சின்ன வயசுலேருந்து நம்ம யோகா மெடிடேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி குழந்தைகள் கொஞ்சம் பிரின்சிபிள்டா இருக்கா. அந்த குழந்தைலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் பிரின்சிபிள்ட் அண்ட் கொஞ்சம் சாப்பிடுச்சு எல்லாம் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவா. இதே மாதிரி so you will find it a great benefit. My main thing is, see, நீங்க கரியர்ல என்ன பண்றீங்க? பிசிக்ஸ் பண்றீங்க, நான் பிசிசிஸ்ட், பிரியங்கா பிசினஸ். ஸோ என்ன சில பேர் அக்கௌண்டிங்கா இருக்கு. சி இந்த வேர்ல்டு நடக்கிறது எனக்கு நிறைய பேருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. சில பேர் டிசைனர்ஸ், about the designer. ஸோ நிறைய எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஸோ நம்ம இது சொல்ல முடியாது நீ ஐடி தான் போகணும், நீ பிசிக்ஸ் தான் படிக்கணும். தட் இஸ் டூ நேரோ. அதே மாதிரி அது நம்ம நேரோ பண்றோம். நான் என்னோட நான் பிசிக்ஸ் படிச்சேன். எனக்கு நான் வந்து அண்டர் கிராட்ல எனக்கு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த எப்படி இந்த வேர்ல்டு கிரியேட் ஆச்சு, எப்படி இந்த டிஃப்ரெண்ட் டைப் இந்த பிளாக் ஹோல்னாக்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதுக்காக நான் பிசிக்ஸ் படிச்சேன். ஸோ லெட் பேஷன், லெட் இன்ட்ரெஸ்ட் பி யோர் கைட். சில பேருக்கு அவ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த துணி நம்ம பண்றோம், புதுசா டை இன்வென்ட் பண்ணலாமே. ஸோ அதுல இவ்வளோ பேஷன் பண்ணி தே இன்வென்ட் சம்திங் நியூ, தே டூ இட். அப்பனா நம்ம பேஷன் இல்லாத நம்ம பண்ணோம்னா என்ன காரியமோ பண்ணணும்ட்டு படிக்கிறோம். இப்ப பேஷனோட படிச்சனாக்கா அந்த பிசிக்ஸ் படிக்கிறாளோ, மேத்ஸ் படிக்கிறோம், பிசினஸ் படிக்கிறாளோ, எந்த படிச்சாலும் அது ரொம்ப அதுல நம்ம உள்ள இறங்கிறதுக்கு நம்ம. செகண்ட்லி மெயின் திங், ஒரு லைஃப் வந்து ஒரு அட்வென்ச்சர். இப்ப நீங்க நம்ம பார்க்கவே இல்லை. இப்ப ஒன் திங் கான்ஸ்டன்ட் அபவுட் லைஃப் இஸ் லைஃப் வில் சேஞ்ச். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நெக்ஸ்ட் 5 years பார்த்தோம்னாக்கா அது சேஞ்ச் தான் ஆகும். நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவ்வளோ சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் இருந்தானாக்க, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சர் இருந்தானாக்க நம்ம ஈஸிலி பயப்பட மாட்டோம். ஓகே, அந்த பயத்தை கிராஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல டூல் கிடைக்காது, ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட் கிடைக்காது. ஸோ ஐ வுட் சே லெட்ஸ் ஃபாலோ த அட்வென்ச்சர், லெட்ஸ் ஃபாலோ பேஷன். அண்ட் அது நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும்.
So Priyanka, நீ என்ன நினைக்கிற? நீ சின்னவ இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்தது? I think, I mean, நீங்க majority of the content வந்து cover பண்ணிருக்கீங்க, like in terms of, you know, adventure and உங்களுக்கு பிடிச்சத படிக்கிறது, அந்த சின்ன வயசுல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்பார்க் பண்றதுன்னு. பட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அது எப்படி அந்த அட்வென்ச்சரை கண்டுபிடிக்கிறது, ரைட்? லைக் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எப்படி, how do you find that? உங்களுக்கு நேச்சுரலா வருமா இல்ல ஸ்கூல்ல கத்து கொடுப்பாங்களா? No, I think adventure or fun comes out of searching for it. நீங்க தேடணும், லைக் வேற ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்றது. as 8 years old ல இருந்து ஒரு 4-5 ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணிருப்பேன். And out of the 5 sport, 4 of them கண்டிப்பா எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணலைன்னா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதே மாதிரிதான் economics and other subjects. உங்களுக்கு அதுல இன்வால்வ் ஆகுங்க, அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க, உங்களோட நெட்வொர்க்கை க்ரோ பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது இப்ப உங்களுக்கு பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மிஸ் சுஜாதா கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க, அவங்களோட பேஷனை பத்தி கேளுங்க. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேஷன் வந்து மத்தவங்க passionate people கிட்ட பேசிதான் என்னோட பேஷனை டெவலப் பண்ணேன். லைக் அந்த சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆன பர்சன் கிட்ட பேசிங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்க டே டு டே லைஃப்லன்னு. ஸோ ஐ திங்க் ஐ வுட் சே தேர்ஸ் ஒரு சீக்ரெட் ரெசிபிலாம் இல்ல உங்களோட அட்வென்ச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல உங்களோட நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஃபுல் ஜேர்னி. லைக் அந்த ஜேர்னில ஐ திங்க் நான் இன்னும் அந்த ஜேர்னில தான் இருக்கேன். நான் ஃபுல்லா எனக்கு இதான் பிடிக்கும், இதான் என்னோட லைஃப்ல மோட்டிவ்னு ஐ கேன்ட் சே தட். இப்ப எனக்கு 24 வயசு ஆகுது அண்ட் இதான் நான் லைஃப் லாங் பண்ண போறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் அது பரவாயில்ல, அது இப்பயே எனக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு அது அவசியம் இல்ல. அதை அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இது ஒரு ஜேர்னி, அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாதுன்னு கண்டிப்பா அது ஞாபகப்படுத்துறதுக்கு. But I would definitely say, yeah, go ahead. No, that's very good, Priyanka. See, one thing is நம்ம சொல்றோம் பேஷன் என்னக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ஒண்ணு எடுத்தனாக்க நெக்ஸ்ட் 60 years அதான் பண்ணுவோம்ட்டு. இட்ஸ் நாட், அது வந்து நெசசரி கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் 60 years அதான் பண்ணுவோம் அதான் பண்றோம்ட்டு அது நெசசரி கிடையாது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், 20 years ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் பிசினஸ்ல நம்ம என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் மைண்ட்ல தோன்றது, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றா, என்சைட்டி இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த கோவிட் டைம்ஸ்ல. அப்ப நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அவளுக்கு அந்த சிச்சுவேஷன் தந்த மாதிரி அப்ப நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வேற கரியர் வேற இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இட் டசன்ட் மேட்டர். சக்சஸ் இஸ் நாட் ஒன் பார்ட். சக்சஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லுக் ஃபார்வர்ட், அதே தான் பண்ணணும் நெக்ஸ்ட் 60 yearsல. இட்ஸ் நாட் நெசசரி. நம்ம சேஞ்ச் ஆயிக்கலாம். Secondly, in the conversation, I must interject one thing. நம்ம as Indians நினைச்சுக்கிறோம் அமெரிக்கால opportunities இருக்கு, நம்ம அமெரிக்கா தான் போகணும். So let's talk about that. நான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணச்சே ஷம்பர்ஜேல 1992. அப்ப நான் ஒன் திங் எனக்கு தெரியும், எனக்கு அமெரிக்கா போவாண்டான்ட்டு தான் எனக்கு நான் டிசைட் பண்ணேன். உள்டா நான் வந்து என்ன சொல்லுவேன், எனக்கு எங்க விட்டாலும் நான் எங்க வேணாலும் போவேன், ஆனா அமெரிக்கா எனக்கு வாண்டான்ட்டு. எனக்கு ஐ ஃபெல்ட் கி நம்ம ரொம்ப அமெரிக்கா மேல ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப இந்த வேர்ல்டுல பாக்கி இந்த சுத்தி விட்ட வேர்ல்டுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம அதை இக்னோர் பண்றோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப நம்ம டெக்னாலஜி பார்த்துருந்தோம். டெக்னாலஜில நம்ம நினைக்கிறோம் கி அமெரிக்கால தான் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு. ஆனா இப்ப பாருங்க, அமெரிக்கால இந்த விசா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப கிரீன் கார்டு, இந்தியன்ஸ் கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு இப்ப 9 வருஷம் அட்லீஸ்ட் ஆகுது கிரீன் கார்டுலாம் கிடைக்கிறதுக்கு. இமிகிரேஷன் பேரியர் இங்க ஜாஸ்தி. இப்ப இந்த கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த பேரியர்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு அது இஸ் தட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம்? ஸோ திங்க் அபவுட் இட். நம்ம யூரோப்ல அமைக்கிறோம், யூகேல அமைக்கிறோம், இல்லாட்டா ஜெர்மனில அமைக்கிறோம், பிரான்ஸ்ல அமைக்கிறோம். அவளுக்கும் ஐடிக்குலாம் எக்கச்சக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்புறம் அங்க வந்து படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்.
So let's look at that. அப்புறம் வந்து ஏசியால பாருங்க, இப்ப சிங்கப்பூரோட யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு, அவளோட எஜுகேஷன் இஸ் டாப் நாச். வந்து அண்டர் கிராட் ஸ்டேஜ்ல எல்லாம் நம்ம சிங்கப்பூரை பார்க்கணும், ஸ்கூல் டைம்ஸ்லாம் நம்ம சிங்கப்பூரை பார்க்கணும். ஏன்னா அவளோட மேத்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவளோட சிங்கப்பூர் மாடல் தான் இப்ப நிறைய டாப் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க கொஞ்சம் வேர்ல்டு பார்த்தனாக்க கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். இப்ப பாருங்க, நான் இப்ப நான் வேலை பண்ணச்சு ஜியோபிசிஸ்டர் இருக்காச்சு, என்னோட பிசினஸ் ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட பிசினஸ் ஐடியா அண்ட் பிசினஸ் சக்சஸ் யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆகல. எனக்கு தோன்றிச்சு இந்த டெக்னாலஜி, இந்த ரீசர்ச் வந்து நம்ம ஆப்பிரிக்கா, நம்ம பிரேசில்ல பண்ணனாக்கா அது சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ என்னோட சக்சஸ் வந்து ஆப்பிரிக்கா பிரேசில்ல ஆச்சு. நான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அவெல்லாம் இந்தியன்ஸ்க்கு நிறைய மகத்துவம் கொடுக்குறா, நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறா. நம்ம போய் அவளுக்கு ரீசர்ச் பண்ணனாக்கா அவளும் ரொம்ப சர்ப்ரைஸ். அப்புறம் நம்ம இந்த தோலால நம்மளுக்கு ஒன்றும் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அவ நம்ம ரொம்ப வெல்கம் பண்ணி நம்ம என்ன சொல்றா அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறா. ஸோ எனக்கு இன்ஸ்டன்ட் ஆப்பிரிக்கால ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் கவர்மெண்ட்ஸ்க்குலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கண்ட்ரிஸோட லைசன்சிங் ரவுண்ட்ஸ்லாம் நாங்கள் நடத்திருக்கோம். அப்புறம் நாங்க எங்களோட பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து கென்யா, டன்சானியால, அப்புறம் வெஸ்ட் ஆப்பிரிக்கால. இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் சக்சஸ். அண்ட் அவ வந்து they love us. Brazil, they love us. So you don't know what it's going to look like. And so I encourage you to see this world as your opportunity. And if you open number in the open pananaka, you will see that there are amazing opportunities for your children. Include என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் வந்து இப்ப அவ வந்து நெதர்லாண்ட்ல என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறா. எனக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரிஸ் ஃபார் என்வாயன்மெண்டல் சயின்ஸ். அண்ட் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இந்தியால ரொம்ப important. இப்ப next 20 years that is going to be the main important thing because of climate change. And she's studying. Sabha is a friend of, we are all friends together with her. And the coin there, Netherlands la romba successful ah ipa grad school padikra. She's already innovating lots of new things with biodegradable materials. So the paranga, this girl is going to innovate new things. And that's what the world needs. If India la paranga, India is the world leader in solar technology. We look at India to see how to create giant solar farms. In India, I am amazed at the number of opportunities we have for young people in India. Okay, so there are a lot of innovative models like, environmental science, solar energy. This is all incredible opportunities in India itself. So America as a beacon, it's good, it's wonderful, but I encourage you to see the world as your beacon. Ask what your child wants to do and get them oriented to the best in that field. So Priyanka, Absolutely. over to you. Yeah, absolutely. I think on the US topic I touched on, the only thing I would say about either இன்னைக்கு வந்து women empowerment பத்தி பேசிட்டு இருக்கோம். So or empowerment in general for young students. So I would say like எவ்வளோ ஃபாஸ்டா US grow ஆகுதோ in discrimination, fighting discrimination and fighting glass ceiling, இந்த ஒரு barrier to எவ்வளோ ஒரு women achieve பண்ண முடியும், அவ்வளோ ஃபாஸ்டா என்னோட ஒப்பீனியன்ல வந்து இந்தியாவும் grow ஆயிட்டு இருக்கு. இல்ல இந்தியா has been even better என்னோட ஒப்பீனியன்ல, I mean certain aspectsல. So இப்போ உங்களுக்கு டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கா, like there are நிறைய jobs in Bangalore, Chennai that are in that technology field. Are you interested in something else like creative? So I think அதான் going back to நான் ஒரிஜினலா என்ன சொன்னேனோ, உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு இருக்கோ அதை தேடி போங்க. டோன்ட் லைக் ஒரு ஊரை தேடி போக வேண்டியது இல்லை. பிகாஸ் அந்த ஊர்ல நம்ம ஃபிட் ஆவோமான்னு யோசிக்க வேண்டியது இல்லை. அந்த ஊர் எப்படி நம்மளுக்கு ஃபிட் ஆகும் தான் யோசிக்கணும், ரைட்? So I think that's one important part. But இங்க sensitive to time, ஒரு just 8:30க்கு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு ஓபன் பண்றோம், கரெக்ட்ல?
நீங்க மியூட்ல இருக்கீங்க. பட் இல்ல உங்க டைம் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு இது நாம வந்து we started at 6:30 அப்படின்னா 6:25 உங்க செஷன் ஆரம்பிச்சது. யூ கேன் கோ அப் டு 7:25 வரைக்கும். இப்போ வந்து it is 6:58 அப்படின்னா 7 o'clock. Okay, great. So we have some time. Okay, sorry. Can I just take a minute sure. in between? இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றப்போ நான் சுஜாதாவை பத்தி சொன்னேன். பட் ஒரு பெரிய விஷயங்கள் வந்து அப்ப சொல்லல. ஏன்னா காரணம் என்னன்னா அவங்கள உள்ள விட்டு அப்புறமேல அது சொல்றது மரியாதையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த 12 வருஷத்துல அவங்க கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து $1,000 million $1,000 million வந்து சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கம்பெனிக்கு $500 million சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1,050 கோடி ரூபாய் வந்து இந்த 13 வருஷத்துல அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. நாமெல்லாம் சொல்றோம் இங்க வந்து நீ MBBS பண்ணு, பிஇ பண்ணு, பிடெக் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து பிஎஸ்சி பண்ணாங்க. சோ நாம இங்கெல்லாம் வந்து யாரும் சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல, ஒரு லாங்குவேஜ் கூட கொடுக்கறது இல்ல. நம்ம வந்து பயப்பட மாட்டோம். அந்த இதே மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு பயப்பட மாட்டோம். சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேனாக்க நம்மளுக்கு அந்த சரி இது போய் பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்த்தோம், ஒரு வருஷம் பண்ணி பார்த்தோம், இது ரொம்ப நல்லா இருக்கே, சோ நம்ம நெக்ஸ்ட் இயரும் அது பண்றோம். சோ தட் கிரியேட்ஸ் டிசிப்ளின். அந்த டிசிப்ளினால யூ வில் ஃபிகர் அவுட் ரஃப்லி எனக்கு இந்த ஃபீல்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நான் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸை தேடி அவள்கிட்ட கொஞ்சம் so அந்த ஹெல்ப் கேன் பி யோர் டீச்சர்ஸ், கேன் பி யோர் டெஃபினெட்லி யோர் பேரண்ட்ஸ், இட் கேன் பி எனிபடி. இன்னொன்னு என்னன்னாக்க மென்டர்ஸ் டசன்ட் ஹாவ் டு பி எங்களோட ஃபீல்டுல இருக்க பேர் தான் மென்டர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரி நான் எனக்கு பிசிசிஸ்டா போகணும், ஸோ இன்னும் பிசிசிஸ்டா என்னை மென்டல் பண்ண முடியும், அது அவசியம் கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட பிசிக்ஸ் ஃபீல்டுல எனக்கு என்கரேஜ் பண்றது எங்க அம்மா கொடுத்தா. ஆனா எங்க அம்மாவுக்கு சுத்தமாவே பிசிக்ஸ்னாக்க ஒன்றும் தெரியாது. ஆனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி ரொம்ப கொஸ்டின் கேட்பா. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி எனக்கே ரொம்ப ஸோ நான் எனக்கும் கொஞ்சம் தெரியும், சரி நான் போய் அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது இப்படிதான் இந்த பிளாக் ஹோல் இப்படி ஆகுது இதாகுது. ஸோ யூ see that mentor can inspire us by asking us to to share your knowledge also. So I encourage you to look out for and create a team that will help you in your success. Absolutely. I think you hit all the points in searching for the right type of mentorship. But the enga venal kadikalam, right? Like you said, teachers, family, even just friends that you see as a mentor. But or a component and the mentorship வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்ல இருந்துட்டு அதை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியலன்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், வந்து கூகுள் வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ நம்ம வந்து அந்த ஒர்க்கை போடணும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல. இப்போ உங்களுக்கு யாரும் தெரியல, இந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, பிசிக்ஸ்லயே இருக்கு, அண்ட் உங்களுக்கு உங்க ஃபேமிலி உங்களோட நெட்வொர்க்ல வந்து யாரும் ஒரு பிசிசிஸ்ட் இல்ல, யூ கேன் லேர்ன் அந்த ஃபுல் ஒரு காலேஜ் கோர்ஸே உங்களால அது கூகுள்ல ஃபைண்ட் பண்ண முடியும் நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க லைக் கொஞ்சம் ஹெல்ப் தேடும் போது ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. ஒரு சின்ன டிப் தான், பட் ஐ திங்க் அது இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நீங்க பண்ற ரீசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் அந்த growthல. Definitely, yes. Sure. So Mr. Sujata, நீங்க ஒரு லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம், and then we can maybe go into the question and answer session. Right. So just to complete or wrap பண்றது question, உங்களோட definitionல வந்து how நீங்க success எப்படி பாக்குறீங்க, and நீங்க இந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி சக்சஸ் ஃபியூச்சர்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க? So let's answer this question. இப்ப என்னோட பையன் இப்பதான் 17 years old, ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போயிருக்கான். So we had this discussion. அப்ப அந்த டிஸ்கஷனை நான் கொஞ்சம் கேப்சர் பண்றேன். சரி, நம்ம சக்சஸ், பேரண்ட் சக்சஸ் என்ன, சக்சஸ்னாக்க என்ன? சக்சஸ் ஃபைனான்சியலா, சக்சஸ் ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ண அது சக்சஸா, சக்சஸ் வேர்ல்டு சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது புதுசா நம்ம கண்டுபிடிக்கணும் அது சக்சஸா? சக்சஸ்னாக்க என்ன? நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், காசு பண்ண சம்பாதிக்கிறோம், அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதா, உள்ளூர் ஒரு டிரைவ் கொடுக்குதா?
என்னோட விஷயத்துல நம்ம இப்பத்திலாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ சக்சஸ் என்னோட கேஸ்ல ஒரு ஃபைனான்சியல் கோல் கிடையாது. It's good, okay? I'm not saying it's not needed. The success is not really financial goal, because number financial goal vechundu success pannanaka konja disappoint avum. Okay, so unga coinirke, you know, money can be made. நம்ம passionate அந்த மார்க்கெட்ல போனாக்க மணி வரும். அதை பத்தி அதை கோலா வச்சுட்டு நம்ம தன்னாக்க நம்ம ரொம்ப சீக்கிரம் நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட கேஸ் என்னன்னாக்க, success is a way to fulfill our curiosity. Success is a way to dream. Success is to go fighting for that dream. And the dream fight பண்றதுக்கு நம்ம ஃபெயில் ஆனாலும் ஓகே, நம்ம திருப்பி எழுந்துட்டு திருப்பியும் அந்த ட்ரை பண்றதுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். அது வரத்துக்கு நீங்க நம்மளோட கோலை நம்ம கொஞ்சம் சக்சஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லி டீல் பண்றோம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம்னாக்க கீதா இஸ் a very big help. நம்ம கீதாலையும் சொல்லியிருக்காங்க don't worry about number fruits of the labor. Ad patti number think pannada number labor pannanom. Okay, that's a very good advice, and that helps us pick up and go in a thing. So எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், இது வந்து நம்ம திங்க் பண்ணனாக்க நம்ம கொலாபரேட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம நிறைய காசு பண்ண சம்பாதிச்சோன்னாக்க நம்ம அந்த ஒரு இன்னோவேட்டிவா ரன் பண்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்றோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கியூரியாசிட்டி டெவலப் பண்ணுங்க. நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் கொடுத்து அதுல, பட் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த காலத்து குழந்தைலாம் ரியலி வெரி ஃபோக்கஸ்ட். தே வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த காலத்து பசங்கள்லாம் they are no longer thinking about number income irukado adu irukado. They are not thinking like that. In the galta pasangal have much bigger goals. In the galta pasangal want to change the world. They want to contribute to make this world a better place. They are not interested. Enoda periyan paiyan avan solluvan எனக்கு மூவிஸ் பண்ணணும், ஆனா எனக்கு வந்து ஸ்பீல்பர்க் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ஒரு மாதிரி நான் மூவி பண்ணுவான்டா. ஏன்னா he is more interested in philosophical movies. So that is, they are very ambitious in the காலத்து பசங்கள்லாம். So but their success is not the same success as your and mine. Okay, so we measured success in getting a job or getting this. Don't compromise too soon. Let them go and change the world. Let them go and invent the dye. Let them go and start. As a woman, your child wants to climb Mount Everest, let's go, figure it out. I say Mount Everest of whatever their dream is. So other pursue another. To me, that is really a big success. I would suggest you look at the long-term goals. You will always be happy in working hard. So don't focus on the short goal of trying to find a good job or trying to find something. So I give you an example. Enoda company lo interna vande oru paiyan vanda. Okay, he's a graduate student, engineering graduate student. Nanu avanu tha the startup panna, technology startup create panna. Appa avan sonna ante ki on the startup he had lot of challenges. Okay, யூனிவர்சிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வந்தான். அந்த நான் உனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு நான் சொன்னேன் நீ இதை இன்வென்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அவன் ரொம்ப என்ன நான் இப்பதான் யூனிவர்சிட்டியில வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான்ட்டு. நான் சொன்னேன் நீ தானே சொன்ன உனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும்ட்டு. இந்த உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி இங்க ஏதோ இருக்கு, எனக்கு சொல்லு நீ என்ன பண்ண முடியும்ட்டு. 4 years later he created something amazing in our company. We applied for patent, and now last year he applied to go to Microsoft, and today he's heading up a team of technology specialists in Microsoft. So 5 years out of college, he went on to create a whole new technology in Microsoft. And to me, that is success, because I'm very proud of this young fellow, because when he got paid very little money. He didn't get paid much. But I used to say, hey, உனக்கு பைசா வேணுமா opportunity வேணுமா? You cannot get both with me. So he chose opportunity.
And I'm very proud that today he's one of the top engineers in Microsoft in 5 years. So you see, if you're able to, even in this field, which is cutthroat, engineering muddy field, you are able to do new things if you wait long enough, if you're able to be passionate. So நான் அன்னைக்கு ஜோக் பண்ணிருந்தேன், என்ன உன்னோட ஃபியூச்சர் கோல் என்ன, வைஸ் பிரசிடென்ட். So he said, நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற, எனக்கு ஒன்னும் கத்து கொடுக்கலையா என்ன, எனக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆமாண்டா. I want to bring my technology and make everybody use my technology. And I think that's really a good answer, because if everybody uses the technology, this guy is going to create his own business for sure in a few years. That's the only way to ensure success of your idea. So what do you see, Priyanka, as a young girl looking forward on the future future, like what does success look like to you? So I think that's a great question, and honestly உண்மையா சொல்லணும்னா எனக்கு தெரியாது என்னோட சக்சஸ் என்னன்னு. இப்ப like அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கேன் நான். I'm still searching for என்னோட definition of success, and I think like நீங்க எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா சொன்னீங்க, it's finding happiness in what you do, and I think உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றது. So இப்ப ஒரு லாஸ்ட் 4 years என்னோட ட்ரீம் வந்து every 2 years மாறிட்டு இருக்கு, and அது okay, அது I can accept it because I'm still dreaming and I'm still confident that நான் என்ன ட்ரீமை சூஸ் பண்ணாலும் it will go in the direction. So I don't think plan for success, but I think day to day நம்ம என்ஜாய் பண்றத பண்ணா ஒரு அளவுக்கு you'll reach success, because you evolve and உங்களோட thoughts மாறும், உங்களோட wants மாறும், and உங்களோட interests மாறும். ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணீங்கன்னா, ஓ இது நல்லா இருக்கே, இதுல பண்ணலாமே ஒரு தாட் தோணும், ரைட்? ஸோ அந்த சக்சஸோட டெஃபினேஷன் வந்து எனக்கு கண்டிப்பா இப்போ ஒரு 2 yearsக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா லைக் அப்படியே பயந்துருப்பேன். லைக் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணணும்னு. இப்ப இன்னும் காலேஜ்ல இருக்கேன் and வேலை கிடைக்குமா and all of that. and இப்ப வந்து என்ன ரியலைஸ் பண்ணிருக்கேன், பிகாஸ் ஆஃப் உங்களை மாதிரி லைக் பீப்புள் கிட்ட பேசி, ஐ திங்க் இட்ஸ் ஓகே. தெரியாம இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் அ பிக் பர்டன். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த சக்சஸ் மீட் பண்றதுக்கு on a day-to-day basis. But one thing I want to say is அந்த எப்படி அச்சீவ் சக்சஸ் பண்றதுன்னா, ஐ திங்க் கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நோ சொல்லாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு தெரியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வந்து உங்களுக்கு லீட் ஆகும்னு. ஸோ any opportunity, whether it's உங்களுக்கு பிடிக்காததே இருந்தா கூட just try it. அதை ட்ரை பண்ணி பாருங்க. maybe you'll find your success and your dream in that, and maybe not. உங்களுக்கு பிடிக்கலன்னா அது இன்னும் ஈவன் நல்ல விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியும் இது கண்டிப்பா எனக்கு பண்ண வேணான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அந்த எஃபர்ட்டை போடுறதுக்கு. ஸோ ட்ரை நியூ திங்ஸ் கண்டிப்பா. அண்ட் one advice for parents, I think இது ரொம்ப காமன் நம்ம இந்தியன் கம்யூனிட்டி, whether இந்தியால இல்ல அமெரிக்கால, லைக் இந்தியன் கம்யூனிட்டில இட்ஸ் so common to compare. பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்றான், அவன் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, லைக் இந்த மார்க் போதுமா. ஐ திங்க் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோம்னா எல்லாரோட ட்ரீமும் வேற. ஸோ இப்ப நான் என்னோட ட்ரீமை வந்து மத்தவங்களோட கம்பேரிசன்ல வச்சீங்கன்னா அவங்க எப்படி அதை மீட் பண்ண முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள், ரைட்? ஸோ ஒரு ஃபீலிங் ஆஃப் நம்ம எப்பயுமே we're not good enough, or நம்ம எப்பயுமே we're falling short of the goal. அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது. You want to feel, sometimes you do fail and failure is okay, but you want to feel like உங்களோட dreams கொஞ்சம் கொஞ்சமா you're starting to achieve it. You don't want to feel like you're being compared வந்து to வேற ஒருத்தர் அவங்களோட மார்க்ஸ் வச்சு. ஸோ அந்த மார்க்ல ஃபோக்கஸ் பண்றது வந்து அது ரொம்ப ஒரு காமன் விஷயம். அது புரியுது அது ஏன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபியூச்சருக்கு. பட் அது ஒரு ஃபோக்கஸ் இல்ல, லைக் இட்ஸ் ஒரு கம்போனன்ட் உங்களோட சக்சஸ்க்கு. அண்ட் நம்ம கம்பேர் பண்ணாம இருந்தாவே அது எல்லாரும் பண்ற விஷயம். நம்மள மத்தவங்களுக்கு கம்பேர் பண்றது, நம்ம பசங்களை இல்ல நம்ம பேரண்ட்ஸை வந்து மத்தவங்களுக்கு கம்பேர் பண்றது, அது ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு. ஸோ அது ஐ திங்க் அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும், நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது. அண்ட் ஜஸ்ட் நம்மளோட ஃபோக்கஸ் ஷுட் பி லைக் ஆன் நம்ம மேல, நாட் சம்ஒன் எல்ஸ். பிகாஸ் நம்ம மத்தவங்களை பத்தி யோசிக்கும் போது ஐ திங்க் அந்த டைம் வேஸ்ட் ஆயிடும் கொஞ்சம். பட் வித் தட், yeah, I think உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்றது இருந்தா ப்ளீஸ்
But I think that was the end of our question and answer session. So Sujata. Yeah, I will close out with one thing. Malcolm Gladwell, உங்களுக்கு Malcolm Gladwell தெரியும், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. One of his அவரோட மெயின் தீசிஸ் என்னன்னாக்க, எந்த விஷயத்திலையும் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம 10,000 ஹவர்ஸ் அதுல நம்ம டெடிகேட் பண்ணணும். 10,000 ஹவர்ஸ். ஸோ உங்க குழந்தைக்கு வயலின் வாசிக்கணுமா, 10,000 ஹவர்ஸ் வாசிச்சேனாக்கா கொஞ்சம் காம்பிடென்ட் ஆகும். Physics படிக்கணுமா, 10,000 hours, 10,000 hours. Okay, so that's a very interesting point. So 1 year படிச்சுட்டு நம்ம அதுல எக்ஸ்பர்ட் ஆகும், அது அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இட்ஸ் நாட், அது வந்து ரிவார்டிங் அல்ல. So when you look at it, think about it. 10,000 hours is what it takes to be good in something. So to be very good in whatever chosen field, உங்களுக்கு முயற்சி, அந்த எவ்வளவு முயற்சி பண்ணணும் அதை நம்ம திங்க் பண்றோம். ஸோ இது ஒரு கைடன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். 10,000 ஹவர்ஸ் நம்ம அந்த ஃபீல்டுல டெடிகேட் பண்ணா அந்த ஃபீல்டு நம்மளுக்கு காம்பிடன்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க கூடாது சக்சஸ் கிடைக்கலையே, சக்சஸ் கிடைச்சதா, அதெல்லாம் வேண்டியதுல. 10,000 அந்த ஃபீல்டுல ஹவர்ஸ் அந்த ஃபீல்டுல டெடிகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் கேட்கோ, இந்த ஃபீல்டு நான் சக்சஸ் ஆகுமா இல்லையான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சிர்ஃப் hard work பண்ணணும். And secondly, I would say, as உங்களோட girl children, இந்தியால there is still நீங்க இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா சப்போர்ட்டிங் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா இந்தியால இப்பயும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். whether it is in and some of it is necessary. Okay, it's still unsafe. நம்ம கேர்ள்ஸ் இவ்வளோ ஈஸிலி இங்கேயும் அங்கேயும் டிராவல் பண்றதுக்கு இப்பயும் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். அது இதுதான் இருக்கணும். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எக்ஸிஸ்ட். ஓகே, அண்ட் மை சஜஷன் இஸ் டு அட்ரஸ் இட். டோன்ட் ஹைட் இட். டோன்ட் சே ஓ வி ஆர் வெரி ஈக்குவல். தட் டசன்ட் மேக் அந்த சிச்சுவேஷன் பெட்டர் ஆகுறது இல்லை. Let us acknowledge there is gender inequality in our community, and let us do everything we can to empower the children, especially the girls. Avalku encouragement kudtu, support kudtu, avalku a safe network create pannadukku, avalku physically, mentally, emotionally. First important point is safety. First important point that we can provide, அவளை எம்பவர் பண்ணணும்னாக்க அவளுக்கு நம்ம சேஃப்டி கொடுக்கணும். பிசிக்கல் சேஃப்டி, மென்டல் சேஃப்டி அண்ட் இமோஷனல் சேஃப்டி. அது கொடுத்தனாக்க நம்ம அவளோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸலண்ட் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் திங் it creates is a platform for you to have a communication where the girl children will be safe to talk to you and say எனக்கு இது பண்ணணும், எப்படி பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றேன். ஸோ அக்னாலேஜிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க வந்து கேர்ள்ஸ்க்கு டு எம்பவர் தெம், டோன்ட் ஆல்வேஸ் ஜஸ்ட் திங்க் எஜுகேஷன். Don't always just think they have to go to IIT, they have to do MBA and all that. That will come later. The first thing you can do is to give them physical security. Make them do some sports. Make them learn some self-defense. Make them strong physically. They know நம்ம எந்த சிச்சுவேஷன்ல போனாலும் நம்ம சேஃபா இருப்போம். அப்ப அந்த சேஃப்டி நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். So I strongly encourage you parents, send them to sports, send them to do some karate, whatever it is that they are doing. Or physical safety முதல்ல கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் இமோஷனல் சேஃப்டி கொடுங்க. நீ கேர்ளா இருந்தா கூட நாங்க உன்னை ரொம்ப வேல்யூ பண்றோம், உன்னோட டைம் ரொம்ப ப்ரெஷியஸ், நீ படிச்சனாக்க நாங்க வந்து உனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம். அந்த இமோஷனல் சேஃப்டி கொடுத்தனாக்க அவளுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவளும் கொஞ்சம். ஸோ திங்க் கேர்ள் சில்ட்ரன் எம்பவர்மெண்ட், 3 things: physical, emotional and intellectual. இந்த 3 areasல நீங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தனாக்கா அவ ஒரு நல்ல பிளான்ட் மாதிரி டெவலப் ஆவாங்க. Thank you so much. I think in the call இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க.
நீங்க பேசுறத கேட்டு ஐ திங்க் எனக்கு கண்டிப்பா நான் நிறைய டேக் அவே பண்றேன் உங்களோட answers were in this. So thank you so much. Thank you, Priyanka, for being my partner in crime. Sure. Thank you, Mrs. Sujata and Priyanka ma'am. You have given nice, really this session was very awesome, especially for girl children. You have given lot of inputs. அதுலயும் வந்து அவங்க ஒரு ambitious-ஆ ஒரு parent எப்படி support பண்ணணும், 3 things she has discussed. I think physical, mental and emotional. நான் ஒரு good parent-னு really இப்ப பெருமிதப்படுறேன். And I have given all those things. Now my daughter is in London. She has completed her PG in Royal Holloway University. And wow, yes. And now she started working as an operational head. So from the childhood, I have given lot of, நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய லைஃப் பாத்தீங்கன்னா different areas in politics, in social network, and then in educational field, and then நீங்க சொல்ற மாதிரி யோகா, erratic யோகா வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ சோஷியல் நெட்வொர்க் ஆஸ் அ ரொட்டாரியன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்ததுனால இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னுடைய டாட்டரை வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த பொசிஷன்ல வைக்கணும்ன்றத ஐ ஹாவ் டிசைடட். ஸோ ஒரு நல்ல மதரா நான் இருந்திருக்கேன். ஐ ஃபீல் ப்ரவுட் அட் திஸ் சிச்சுவேஷன். தேங்க்யூ வெரி மச். ஸோ எல்லாம் தேங்க்யூ மேம். So one more thing I want to ask ma'am, எனக்கு ஒரு சின்ன question இருக்கு. இப்ப learning is my passion. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து I used to learn. பட் நான் அந்த 10,000 hours நான் கொடுத்தனா இல்லையான்னு தெரியல. எல்லா ஏரியாஸ்லயும் மோரோவர் நான் எதை எடுத்தாலுமே ரொம்ப டெடிகேட்டிவா ரிசர்ச் ஓரியன்டா இறங்கிடுவேன். ஸோ அதனாலேயே நான் நிறைய ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா சம்டைம்ஸ் எனக்கு இந்த கேள்விகள் வரும், எந்த ஃபீல்டை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஹைலைட் பண்ணணும், ஏன்னா எல்லா ஏரியாஸ்மே நம்ம டிராவல் பண்றோம்னு வரும். ஸோ அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல ஹவு டு மேக் டெசிஷன், எனக்கு இந்த டெசிஷன் மேக்கிங்ல சில டவுட்ஸ் வருது. அதுக்காக தான் கேட்கிறேன். இட் டசன்ட் ஓரியன்டட் வித் ஃபினான்ஷியலி, ஐ எம் ஆஸ்கிங் எமோஷனலி. எஸ், இட்ஸ் எக்ஸலன்ட் கொஸ்டின். நீங்க கேட்டிருக்கிறதுக்கு கொஸ்டின் ரொம்ப எக்ஸலன்ட். எனக்கு நம்ம போக போக கியூரியஸா, எனக்கு நிறைய விஷயத்துல நம்ம கியூரியஸா இருப்போம். 10 விஷயத்தை எடுத்துட்டு நம்ம படிக்கிற மாதிரி நம்மளுக்கு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த 10 விஷயத்துல எப்படி நம்ம 10,000 கொடுக்கோம். ஸோ இந்த மாடர்ன் ஏஜ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் திங் இஸ் பிரிங்கிங் அந்த எக்ஸ்பர்டீஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்டீஸ் சேர்ந்து கொண்டு வருது. ஓகே, ஸோ அத வந்து அந்த மாதிரி பர்சனை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரெனேசான்ஸ் பர்சன். அந்த ரெனேசான்ஸ் பர்சனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லெனார்டோ டா வின்சி. லெனார்டோ டா வின்சி ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட். He was a teacher, he was a psychologist, he was a surgeon, he did everything. Leonardo da Vinci, to me, and you see, he's the ultimate Renaissance person. See, when you ungaloda field and neenga solra social work, politics, yoga, in a way idella you know, they come together. நீங்க பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணது, சோஷியல் ஒர்க் இல்லாத அரசியல் பண்ணனாக்கா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்காது. ரைட்? உங்களோட அரசியலுக்கு பர்பஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்குது. அதே மாதிரி நீங்க யோகா பண்ணனாக்க அந்த 8th இருந்து யார் வர அவளை எப்படி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம், எப்படி அவளுக்கு மோட்டிவேட் கொடுக்குறோம், அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சாதனம் கிடைக்காது. ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்டீஸ் அது செப்பரேட்டா நினைச்சுக்காதுக்கோ. That's what makes you you. You are you because நீங்க அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்டீஸ் கொடுத்து அந்த ஆன்சர் கொடுக்கவே இல்லைன்னா அது உங்களோட யூனிக் ஆன்சர். அந்த ஆன்சர் வேற யாரும் கொடுக்க முடியாது. எனக்கு உங்களுக்கு இந்த 4-5 விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுல அந்த 4-5 விஷயத்துல நீங்க வந்து எக்ஸ்பர்டீஸ் கெயின் பண்ணி அந்த 4-5 விஷயத்த நீங்க சேர்ந்து கலப்பனை பண்ணி நீங்க உங்களோட யூனிக் ஆன்சர் கிரியேட் பண்ணிட்டேன். Think of yourself as the Renaissance lady. We are not one. We bring these expertise together. You don't do just business. You do business in something you know very well. Right? So I encourage you to see yourself as a Renaissance lady. உங்களுக்கு நிறைய ஃபீல்டுல எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. It makes you unique. Okay. Thank you very much ma'am.
Thank you. think Thank you, Priyanka. Thank you. Now I request Mrs. Vairam Vasu to handle our question answer session. Yeah, thank you, ma'am. Thanks, Sujata and Priyanka. It was nice interacting with both of you. I only wish கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கலாமோ தோன்றது. Maybe when I was young, like, okay. But one thing really connects with Sujata very closely is this point, okay. You said, like, no, even though you were like the seventh child for your parents, your father said, like, ensure that, or rather he ensured that girl be manages herself better than any else or equally like any other children. Just to give one point about myself, one point my father said when I was in 10th standard, just learn to manage your food, clothes and shelter on your own. Don't depend on either me or your mother or your spouse or your children. So at any point in time, you should know how to manage yourself. I think that has been a real mantra for me. And today, wherever I am, thanks to him, Almighty. Let me not take time talking about myself. Ma'am, points which you really, what you told really impressed many people in this group is something like, keep searching yourself. Put in your efforts. I think Priyanka also mentioned about this, like, keep taking efforts and network, passion, and search for or select a mentor. I think all of them really makes one individual really shape up very well. Thanks for the wonderful inputs and insights. There are a few questions. Let me just start the first question from Satyanarayana. What he says, with COVID, with the new norm, will all the abroad courses, especially the courses, will they move to online, or will be allowed to travel over there to get trained or get the education? So I'll take that question. It's a very good question. What we are finding in the US, for instance, is we are learning that more and more things number online panna. Okay, so you take banking. Banking is changed. You don't need to go to your local banks anymore. எந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ அதுலயே கொஞ்சம் பேங்கிங் பண்றீங்க. பட் ஒன் ஆஃப் த பிக் ஃபீல்ட் எங்க நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோமோ அது வந்து ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ஒன் ஆஃப் த திங்ஸ் நம்ம பார்க்கிறோம், குழந்தைலாம் நம்ம சொல்றோம் ஸ்கூல்ல தான் போய் படிச்சா பாத்துன்னு. இப்பெல்லாம் பார்க்கணும் சில பேர்லாம் ரொம்ப நல்லா ஆன்லைன் ஸ்கூல்ல சக்சீட் பண்றா. ஸோ COVID has changed. COVID is also going to bring more structural changes in the society. In a way, அது வந்து ஒரு இந்தியா மாதிரி சொசைட்டிக்கு அது பெனிஃபிட், பிகாஸ் you can access resources from anywhere. You don't have to travel. You don't have to take debt to travel. You can do a lot of things. So we are seeing already in the US huge structural changes as a consequence of COVID. And I think the world is going to see a lot more changes. If US climate change is a very big problem. And people are finding நம்ம ட்ரை இந்த கோவிட்ல நம்ம கம்மி ட்ரை பண்ணதால அந்த அட்மாஸ்பியர் இவ்வளோ கிளீனா இருக்கு. And it doesn't mean people are not working. They're working from home. A lot of people are working from home. So it has created more opportunities in a way. But it has also created the downside of what we know now in COVID is that it's created a higher mental issues, depression, anxiety. இதெல்லாம் increase ஆயிருக்கு. So in the example வச்சுன்னு போனாக்க, the future economy might become more online, but it might also be very stressful, especially for our younger generation. Thank you, ma'am. And I'll move to next question. There are quite a few still flooding in chat box. Mrs. Vasu. This question is from Ms. Vimal Karani. Her question is, strategies used in US or about to measure women empowerment at. She wanted to know about. I'll repeat the question. Strategies used US or in any abroad location to measure women empowerment at work. So how question I think என்ன மீன் பண்ணுதுன்னா வந்து எப்படி womenோட empowerment measure பண்றாங்கன்னு, கரெக்ட்டா? இல்ல, that's
Correct. Okay, yeah. So I think measuring empowerment, I don't know if I would define it as that. I think measuring leadership, view I think, empowerment comes with when you give something to someone else, when you teach someone something. So I think empowerment like na define panvena or yenoda work la define pandrangana ungala ability to lift someone else up and avangala mentor பண்ணி கொண்டு வரும்போது நீங்க empower ஆவறீங்க, right? So mata women or mata mentee or advisee, some people looking for advice வந்து நீங்க எவ்ளோ நல்ல உங்களால மேல கொண்டு வர முடியுதுன்னு I think நான் measure பண்ணுவேன் என்னோட success. Maybe Ms. Sujata கொஞ்சம் input கொடுக்க முடியும் அதுல. So I look at women empowerment number the question of change பண்ணி நம்ம டிஃபரெண்டா கேட்கலாம். எனக்கு see நம்ம progress of women இந்த question இப்படி பார்க்கலாம். Progress of women நம்ம women என்ன அச்சீவ் பண்ணி என்ன பண்ணிருக்கா அதோட மெஷர் எப்படி பண்ணலாம், நம்ம எங்க இருந்து வந்தோம் எங்க போகும் அதை மெஷர் பண்ணலாம். Okay, so அதோட metric in a way is Scandinavia. Although the metric is in a way is countries like Sweden and Norway more than America, because in Sweden and Norway, if you look, or women prime minister or women cabinet minister half 60% of all of the parliament is women. All of the women have worked with me offshore. How they view family life, how they view responsibilities. It's a very, very equal society. That equality, eppadi aachunta neenga solradhu madhi economic freedom. More and more women are able to control their own economic destiny. The more they control their economic destiny, the more they're empowered. So நம்ம பார்க்கலாம் எவ்வளவு percentage of women are actually working in meaningful jobs that get paid very well. It's a one important metric. And the metric in US, for instance, we are not there, because women order pay scale is far lesser than man's pay scale. Okay, and the gender inequality exists in US. Second, you have நீங்க அரசியல் படிக்கிறீல நீங்க பார்க்கறீல கி யுஎஸ்ல ஒரு woman vice president ஆனா இவ்ளோ பெரிய நியூஸா இருக்கு. So நம்ம நினைக்கிறோம் US is a very developed country. Is it really developed? That a women prime minister, women president ஆகிறதுக்கு நம்ம இவ்ளோ இது பண்றோம். So I don't consider that progress. Women ஒரு கம்பெனிஸோட CEO ஆகுது, அதுவும் ஒரு ரேரிட்டி தான். நம்ம பெப்சி கோல பார்த்தனாக்கா இந்திரா நூயி அந்த காலத்துல இவ்ளோ பவர்ஃபுல் உமன் ஆயிட்டா. ஆனா இங்க women CEO ஆகிறதுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. Okay, there are not many, even in America. So I would think about US not necessarily being a great role model for that respect, but look at other countries like Scandinavia that have done so much for the women. Secondly, in India, நம்ம கொஞ்சம் bipolar இருக்கோம் இந்த women issue ல, and I want to point it out. But India there is so many examples of women doing excellent things. Jayalalitha, Indira Gandhi, Kiran Bedi, இவ்ளோ பேர் இருக்காங்க. அவ அச்சீவ் பண்ற லெவல் இஸ் அமேசிங். எங்க அம்மா சொல்வா, இந்தியால உமன் சக்சஸ்ஃபுல் ஆனாக்க நம்ம அவளை துர்கா சொல்லிட்டு அவளை பண்ணிடுறோம். ஆனா அவ என்ன பண்ணான்ட்டு நம்ம பாக்குது இல்ல. ஸோ இந்தியால நம்ம எக்ஸலண்ட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்மளோட cultural traditions encourage women to be very strong. So I will not say India does not have role model. I feel India has great role models for very successful women. Where we are lacking is in the basic ground level. We need to give them opportunities and give them economic opportunities, and that is possible. That's very possible because நம்மளோட cultureல அந்த opening இருக்கு. So let us go through that opening and create lots of excellent opportunities for women. Thank you, ma'am. I think it's one myth, like, people think in abroad there is no equality of women and so on.
You really nicely and professionally with examples, you have kind of broken it, and I'm really proud of for making that. I have a couple of questions from a person, Ramya. She wanted to know about the top 3 leadership skills that you would recommend. And she also wanted to suggest some self-motivational books that you would want to able to go to, and your view about the quantum physics. Priyanka, you want to address? Yeah, I can take the book question. So on the book, என்னன்னா like ஒரு book இருக்கு Strengths Finder and அது actually அந்த book வாங்குனீங்கன்னா it also comes with ஒரு software. அது ஆன்லைன்ல போய் நீங்க கூகுள்ல போய் அதை சர்ச் பண்ணிட்டு அந்த கோட அந்த புக்ல இருக்க கோட போட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வரும். ஸோ அது என்னன்னா இட்ஸ் பேசிக்லி ஒரு ஆல்கரிதம் டு ஒரு ஐ திங்க் ஒரு 100 questions கேட்கும். அண்ட் கடைசியில வந்து end result என்னன்னா ஒரு top 5 strengthsன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ நம்ம பேசினதுக்கு இந்த டாக்ல முன்னாடி வந்து ஐடென்டிஃபைங் த ஸ்ட்ரென்த் யூனோ அது எப்படி பண்ணணும், இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸி வே. ஸோ அந்த புக் ஸ்ட்ரென்த்ஸ் ஃபைண்டர்ஸ் அது பேரு, அது வாங்கினீங்கன்னா யூஆர் ஏபிள் டு அந்த ஆல்கரிதம் யூஸ் பண்ணி யூ கேன் சி ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த புக்கை படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் எப்படி மேல கொண்டு வர்றது இல்ல அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு அண்ட் நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது கண்டிப்பா ஐ வுட் ரெக்கமெண்ட். So maybe Sujata, you can take the rest. Okay. So I'm sorry, what was the first part of the question? I think it was first one is about top 3 leaderships one should possess. Top 3 leadership skills that you would recommend. Top 3 leadership skills that I would recommend is the first one is learning to be compassionate. Okay, the most important skill for a leader is to be compassionate. பொறுத்தையாரோட டிஃபிகல்ட்டிஸ், பொறுத்தையாக என்ன பொசிஷன் இருக்காலோ, நம்மளோட எம்ப்ளாயீஸ், நம்ம யாருக்கு என்ன விற்கணுமோ அவளுக்கு நல்லா விற்கணும்னாக்கா அவள்கிட்ட நம்ம கம்பேஷனேட்டா இருந்து எம்பத்தைஸ் பண்ணனாக்கா நம்ம அவளை நல்லா புரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இஸ் கம்பேஷன் அண்ட் எம்பத்தி. செகண்ட் இஸ் அட்வென்ச்சர். அட்வென்ச்சர் வந்து உங்களை ரிஸ்க் டேக்கிங் இட் வில் ஹெல்ப் யூ. பட் சென்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர் வந்து பொறுத்தையாக இன்ஸ்பயர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம நம்மளோட டீம் இன்ஸ்பயர் பண்ணணும், நம்ம கம்யூனிட்டியை இன்ஸ்பயர் பண்றதுக்கு நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர் இருக்கணும், ஒரு லைட்னஸ், ஒரு ஜாய் இருக்கணும். நம்ம என்ன பண்றோமோ அதுல ஒரு ஜாய் அண்ட் லைட்னஸ் இருக்கணும். ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், தட் இஸ் அட்வென்ச்சர். So that means open-minded, right? So be open-minded. Be open-minded. And thirdly, we have a long tradition of meditative practices. I think it's very important because leaders must recognize that they also need to reach out. They also need to reach out. They also need to collect themselves. So you must always give yourself the opportunity to recharge and grow, so that everybody can be around you, can use that spirit in you. So whether it be ungaloda case la meditation irkalam edu irkalam, so find ways to recharge your batteries all the time. Continue to be inspired. So on the book, thank you ma'am. And your view about quantum physics. So one second, and now sorry, and the book question I also want to recommend one thing, Dan Goleman, the author irukku, he has written several extremely interesting books. I recommend Focus, Emotional Intelligence, etc. And I recommend you reading Dan Goleman, DanGoleman, because a lot of what he talks is about focusing, about developing. Now nariya pesina passion, creativity, idella passion patti nariya pesina. And the passion la 10000 hours kudukadunaka bog adikada நம்ம எப்படி அதிலே இருக்கணும். So please read Dan Goleman for some of his insights on how to develop those. Thank you, ma'am. And the last one is about the quantum physics. So what are my views about quantum physics?
it's how shall I put it? It's a subject that has transformed. It has changed a lot. In the the various accelerators that have both in Switzerland and here, they have it has uncovered a lot of things it has pushed the boundaries of quantum physics. So one of the interesting bits, and I think you have to see quantum physics of life itself. Okay, in the quantum physics, a very interesting topic. Quantum physics நம்ம சொல்றோம் இந்த இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா, does it exist or not? Light, is it wave, particle? Is this object real or not real? Is Schrodinger's cat வந்து alive or dead? See, it's exciting because நம்ம சொல்றோம் இதான் ஒரு பாத்து இருக்குன்ட்டு, அந்த பாத்தா இந்த பாத்தா. So life is all like quantum physics. It's constantly changing, constantly evolving. Light can be a photon, light can be a wave. When you look at it, it changes behavior. So we can be inspired by quantum mechanics to be constantly moving, constantly changing, constantly evolving. And the situation நம்ம என்ன ஆஃபர் பண்றதோ அதே மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகும். That's a lesson you can learn from quantum mechanics. If light நம்மளுக்கு தெரியல, இந்த சிச்சுவேஷன்ல அது பார்ட்டிகலா, இந்த சிச்சுவேஷன்ல வேவா இருக்குது, நம்ம சொல்றோம் கரியர் இதுன்னு பெரிய பேசுறோம். So let us be fluid. Let us go with the flow. Thank you, ma'am. And there is one suggestion. One of the parents is asking, Sangeeta Saravanan. She wanted to know, her son is into BE engineering, and he wants to do something on renewable energy, an MS degree. For which is better, BE computer science or BE mechanical? What he should do in UG in order to pursue MS degree in renewable energy? First of all, compliments. Okay, renewable energy is the energy of the future. Now and the energy of the past petroleum business, so I can tell you, compliment you, because அது வந்து energy of the future and the world அந்த தான் போகுது. So great career choice, and இந்த career choice நீங்க worldலயும் நிறைய contribute பண்ணலாம். Now whether நீங்க computer science போணுமா, mechanical engineering போலாமா, my suggestion is in some sense in the இதே மாதிரி ஃபீல்ட்ல இருக்கச்சே is to broaden the horizon a bit. So I would say mechanical engineering, because mechanical engineering நீங்க நிறைய கோடிங்லாம் பண்ணுவீங்க. So it's not purely mechanical. Mechanical engineering it is considered the king of engineering, because நீங்க mechanical engineer ஆனாக்க நீங்க எந்த engineering பண்ணலாம், நீங்க change பண்ணிக்கலாம். Okay, so I would suggest to, because renewable energy requires different type of skill sets. It will require you to think about construction. It will require you to think about computation. It will require you to think about the large array deployment. So there are so many skill sets that renewable energy will need. So I think mechanical engineering will provide a bit broader opportunity, in my view. But computer energy and computer engineering is the vision of the future too. So I'm sure he will make a great choice. But if he wants to do renewable energy, I would say start with mechanical engineering. True, because computer knowledge anyways can be acquired outside as well as we progress. But it is part to be a mechanical engineering, you will need to do some computer engineering. Yeah, of course. But to be a computer engineer, you don't get mechanical engineering expertise. That's absolutely why bang on. Thank you, ma'am. And this is a very interesting question from a woman entrepreneur, Anita Kadaipai. She is into eco-friendly products based out of Coimbatore. She is an entrepreneur, and she wanted to know, in business, how has the networking influences your success? What is the best practice or a positive way of networking in today's scenario with gender disparity? So let's talk. Networking for these kind of things are actually very good, because நம்ம product launch பண்றோம்,
நம்மளுக்கு காம்படிட்டிவ் நாலேஜ் வேணும். பொறுத்தியாக என்ன இன்வென்ட் பண்ணிருக்கா அதுவும் கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கணும். அப்புறம் வந்து மார்க்கெட்ஸ் தேடுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பர்டீஸ் வேணும். நல்ல எம்ப்ளாயிஸ் தேடுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பர்டீஸ் வேணும். ஸோ ஐ வுட் சே networking is very important, and go to conferences on your field, sign up for various online conferences உங்க ஃபீல்டுல. ஸோ இப்ப கோவிட் டைம்ஸ்ல இன்பர்சன் கான்ஃபரன்சஸ் இல்லாட்ட கூட ஆன்லைன் நிறைய கான்ஃபரன்சஸ் தான் இருக்கு. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டூயிங் தட். நவ் ஜெண்டர் இஷ்யூ. So is it a big first of all, don't look at yourself as only gender, then others don't see you as only a gender. Does that make sense? நம்ம மைண்ட்ல ஹெசிடேஷன் வச்சானாக்க பௌத்தியாவுக்கு நம்ம இன்வைட் பண்றோம், அந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு நம்ம இன்வைட் பண்றோம். ஸோ டோன்ட் லெட் ஜெண்டர் பி உங்க எய்தாப்ல வெயில் மாதிரி வச்சுக்காதுங்க. அந்த வெயில ஓபன் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் மோர் தென் யோர் ஜெண்டர். You are an intellectual, you have great ideas, so go and talk about your ideas, but don't worry. See, it is always true that eithapla lendu ungalku and reception open irukadu sometimes. Okay, now oil and gas la work pannuche couple la na only girl on there. Most of the time meeting room la I am the only girl. When we signed a very big deal in Kenya which I put together, I was the only woman. So most of the time I'm the only woman in the boardroom and the only woman in the conference room. But it has never there have been issues. There was one in the company there was we were trying to do a joint venture with some company. So this guy, 70 years old, he comes and என்னோட colleague இப்படி பேசுவாங்க as if he owned the company. So நான் குவைட்டா உட்கார்ந்தேன், it's okay. அப்புறம் அந்த colleague is a very senior colleague. Okay, he's almost very very senior colleague. He turns அந்த 70 years old man turn பண்ணி சொன்னா, I am very sorry Mr. Oda, இந்த கம்பெனி இவளோட கம்பெனி, ஸோ பாஸ் சொல்லாட்டா நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு he said. And the person was very shocked. I said, and he looked at me and he said, you run the company? Because எங்க இண்டஸ்ட்ரியில ஆவரேஜ் என்னக்க 60 வயசு white male அதான் ஆவரேஜ். So they said, you run the company? They were very surprised. And after that he changed. He was very nice, very thing, and he became one of my best friends. So it is adverse, but don't let it stop you. Smile, laugh through it, because when they give them the chance to correct their own mistake, and they want to work with you. So let's keep that positive spirit and they will work with you. Thank you, ma'am. Nice way of putting across how to manage such awkward situations. Thank you. There's one more mother who's asking, Basti Senthil Kumar. She wanted to know, her daughter wanted to opt for bachelor's degree in occupational therapy. Does it related with medicine field, and how about the future of that particular, business? So fantastic, because என்னோட niece occupational therapist இருக்கா. அவ நியூ ஜெர்சில பிரின்ஸ்டன்ல occupational therapist. So it is related to medical field. Occupational therapy நம்ம கொஞ்சம் வயசாகும், நம்மளுக்கு சர்ஜரி ஆகுது, பெரிய சர்ஜரி ஆகுது, நம்மளுக்கு இது மாதிரி பிசிக்கல் டிஃபிகல்டிஸா இருக்கு. அந்த ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ட்ரெயின் பண்ணுவா, நடக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவது, சாமான தூக்கத்துக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். பட் ஆனா நான் ஐ வுட் சே கி ஆக்குபேஷன் தெரப்பி கேன் பி அ டிஃபிகல்ட் ஃபீல்ட், பிகாஸ் நீங்க இந்த ஓல்ட் பீப்புளை தூக்கணும். ஓகே, ஸோ உங்க பேக் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருந்தோம், because so நீங்க physically நிறைய work பண்ணணும். So occupational therapy has those kind of challenges. So occupational therapy is more for people who have physical difficulties or challenges, maybe after surgery, maybe illness. So avalku a more broader subject is physical therapy. So physical therapy would also be for younger people. Our sports injury irukku, avalku neenga train pandra. So the physical therapy is a little bit broader, but occupational therapy is very focused on
நீங்க சர்ஜரிக்கு அப்புறம் நடக்க முடியலையா சரி அவ ஃபோக்கஸ் பண்றா நடக்கிறது. So in terms of career prospect, it is a challenging field because in the US they have cut down on Medicare and Medicaid, so older people are struggling to get their occupation therapy paid by the insurance. So and how many people are going to be able to afford, but it's one of a necessary field because the population old ஆயிட்டு வருது. As a world population நம்ம ஓல்டா தான் ஆயிட்டு வரோம். So from that point of view, yes, it's a good field, important field, but it is a challenging field. Thank you, ma'am. I have 3 more questions before we call it for a day. The first one now is from Erode Balana. How to develop emotional intelligence? Okay, one thing is please read Dan Goleman, Goleman, his book called Emotional Intelligence. He also wrote another book called Focus. So I would start with that. I would start with understanding emotional intelligence naka enna. Adu கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த புக்ஸும் படிங்க. ரொம்ப அமேசிங்லி வெல் ரிட்டன் புக்ஸ். எனக்கு டான் கோல்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட புக் குரூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான் கோல்மன் ஒரு ஸ்டோரி. டான் கோல்மன், ரிச்சி டேவிசன் இவ 2 பேரும் ஹார்வர்டுல சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்கா. இவ வந்து நம்மளோட கண்ட்ரில பெரிய விபாசனா டீச்சர் இருக்கே, SN Goenka, ஸ்ரீ SN Goenka. கோயன்காவோட விபாசனா இன்ஸ்டிடியூட்ஸ் எங்க பார்த்தாலும் இந்தியால இருக்கு. கோயன்காவோட அந்த இவெல்லாம் மெடிடேஷன் ரிட்ரீட் பண்ணிருக்கா. அப்புறம் யூஎஸ்ல வந்து இவெல்லாம் தன்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி இது பத்தி எல்லாம் நிறைய எழுதிருக்கா. ஸோ ஸ்டார்ட் வித் டான் கோல்மன், ரீட் ஃப்ரம் டான் கோல்மன். எனக்கு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சுன்னாக்க மெடிடேஷன். Meditation for me has been a lifesaver. It has been my strength. It has recharged my batteries. It has given me great courage to go on. And it has also given me great support to not constantly think, na enna think pandren, adu important illa, adu pauthiya enna think pandra. It has allowed me to develop compassion. It has allowed me to develop empathy. Ipo na meditation kattu kudukuren, adu vandu nariya cancer survivor idu maadhiri people kattu kudukuren because avalku ஒரு நியூஸ் வந்துச்சு நம்மளுக்கு கேன்சரா இருக்கு, பூரா வேர்ல்டே கொலாப்ஸ் ஆயிடுது அவளுக்கு. ஸோ அதே மாதிரி பீப்புளுக்கு நான் ஐ டூ one-on-one meditation sessions and all of that. So I suggest you look into meditation and whether you do நீங்க கோயன்காவோட ரிட்ரீட் பண்றேல, கோயன்காஜியோட ரிட்ரீட் பண்றேல, இல்லாட்டா whatever you techniques நீங்க அடாப்ட் பண்றேல, that's the best way to develop emotional intelligence. And secondly, கொஞ்சம் இந்த புக் இதே மாதிரி டான் கோல்மன், ரிச்சி டேவிசனோட புக்ஸ் படிச்சனாக்க உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன்னஸ் வரும் இந்த ஃபீல்டு என்னன்ட்டு, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்புறம் நம்மள எப்படி இதுல ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு. Thank you, ma'am. Last but one, this is one from Mudeshana. How to keep business and self motivated after 10 years of being an entrepreneur? Because I guess he gets bored and both personally and at the business level. So how to keep up his motivation level up? I think that's a question. That's a fantastic question. That's fantastic because when you do something for very long, it can get old. Okay. And secondly, what it will do is you will get so used to and the field la namba ivlo use aidvom ki namba pudusa adula onu invent panna maatom. அப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்குலாம் நம்ம குட் கேர் கொடுக்க முடியாது. So that's a very good question. How do you keep yourself motivated? I can give you my story what I do. We are always inventing and changing things and adding to our product line. So இப்போ நம்ம 10 years முன்னாடி என்ன பிசினஸ் பண்ணணும், அதுக்கு இப்போ நாங்க very different things பண்றோம், but growing on the same thing. முதல்ல நாங்க ஒத்தியாருக்கா என்ன ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இப்போ நாங்க சொந்த நம்மளுக்காவே எக்ஸ்ப்ளோர் பண்றோம். So it's still the same, but you're growing your business, you're finding new opportunities, and that's exciting. Second, for me, what works is to continue to read and learn more. So whether it is through networks, create, talk to people, opportunities identify. So that's very exciting. It keeps me going.
the third thing that keeps me going is having young people. என்னோட டீம்ல எப்போதுமே I hire 1 or 2 very young people. Because the young people அவெல்லாம் எப்போதுமே கொஞ்சம் நிறைய easily trouble வந்துடுறாங்க. Okay, and it's fun. They always come with, நீங்க 10 வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கேல, பிசினஸ் எப்படி ஓட்டுறேல, கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு புது ஐடியாஸ் தருவாங்க. So young people are exciting. So உங்க பிசினஸ்ல நீங்க young people include பண்ணனாக்க அவளோட ஐடியாஸ் இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா நம்மளே கொஞ்சம் சரி ஏந்து ஐந்து வருவோம் ஆஃபீஸ்க்கு, நம்ம அதுல இன்ட்ரெஸ்டோட நம்மளுக்கும் வந்துடும். So having young people is a way to charge your brain and having a hobby. But stay on focus is to expand your business, to grow into new areas, and more importantly, hire some young people that can keep you motivated and on your toes. Thank you, ma'am. I think that was a wonderful suggestion, having somebody young in the team who keeps challenging what you have been doing over a period, and you thought that's the way of life. But again, actually, they really put you down and kind of crash you down, saying that that's not the way, there is an alternate way. Thank you. The last question, because nobody has raised their hand, is from Sendil Anna. In India, women or men all focus on job only, because a traditional practice due to financial commitment. How to motivate them to do business, to become an entrepreneur? So he is saying, like, why should I work? How do I motivate people to become an entrepreneur and self-sustain? I guess that's what he wanted to know about from you. So for me, owning a business was because I had a good idea, and it was not because in the business start pananante. I had an idea and I felt I could do this idea. So in order to encourage entrepreneurs, I encourage them to start thinking about unga mind kullala enna ideas irukku, and ideas enna original ah, and ideas marketplace la eppadi irukum, நம்ம இதை பத்தி திங்க் பண்ணனாக்கா தானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். So start with the ideas first and focus less on எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ஆனா அதுல ஐடியாஸ் நல்லா இல்லாட்டா பிசினஸ் ஃபெயில் ஆகும். So you're going to create so much hardship for yourself. So my first suggestion is to உங்களுக்குள்ளால ஐடியாஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. Be on a job, ஒரு ஜாப் பண்ணுங்க. அந்த ஜாப் பண்ணச்சே நீங்க சைடுல உங்களோட ஐடியாஸ் டெவலப் பண்ணி ஒரு பிசினஸ் பிளான் கிரியேட் பண்ணுங்க. அந்த பிசினஸ் பிளான் 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க், எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கலாம், எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் இது ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணனாக்க அப்புறம் அந்த ஜாப் விட்டுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நம்ம அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாக்க ரொம்ப டிஃபிகல்ட்டி. நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பிளான் கிடையாது, ஃபைனான்சஸ் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஸோ இட் கிரியேட்ஸ், நீங்க unnecessary tension கிரியேட் பண்ணிக்க. ஸோ பி ஆன் த ஜாப், ஒர்க் ஆன் கிரியேட்டிங் யுவர் ஐடியா, டெவலப்பிங் யுவர் ஐடியா இன்டு அ பிசினஸ் together. That's what I did, and I didn't have an issue with it. Wonderful, ma'am. That's really nice. I think with that we have come to the end of the question answer session. Shanthi ma'am, over to you. Yes ma'am. Thank you, Vairam. Shanthi ma'am. Yes. Shanthi yes, ma'am, let me just intervene. Yes. Priyanka has offered herself to mentor or mentorன்னு சொல்றதோட to handhold ஒரு 2 பேர் நம்மளுடைய மக்கள்ல இருந்து யாராவது 2 விமன் அவங்க ஏஜ் குரூப்ல இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து அவங்க ஒரு பிசினஸ்லயோ இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கூட போறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் அப்புறம் ஒரு அப்ரோச் டு பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்றது தயாரா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பரை முதவே ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது அப்படி இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Thank you brother. Thank you very much. Thank you Priyanka ma'am. It's a wonderful, சொல்ல வார்த்தையே இல்ல, really wonderful, what is that, thought form of you. உங்களோட இந்த எண்ணங்கள் பலிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். As well as you are doing, yes, you are doing, you have interconnected with a lot of NGOs, I heard. So இந்தியால இருக்க NGOs கூட நீங்க கனெக்ட் பண்ணி you can do betterment of our women empowerment அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். This is my suggestion. Okay. Yeah. Thank you very much ma'am. And then coming to Sujata ma'am, you have given this is really wonderful and awesome session.
leadership skills பத்தி நீங்க பேசினீங்க. Compassion, adventure, and then leaders should be recharged. Frequently when we are in the field, sometimes நமக்கு டவுன் ஆகிறது உண்டு எனர்ஜி. ஸோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணாதான் அடுத்த நாள் நம்ம ஒர்க்குக்கோ அடுத்த ஏரியாக்கோ we can focus. ஸோ இதுல இருந்து தெரியறது நீங்க இந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப அழகா புரிய வச்சீங்க எங்களோட. ஏன்னா எங்களோட உமன் விங்கோட ப்ரோக்ராம் இது. ஸோ உமன் எல்லாமே வந்து ரொம்ப எம்பவர் ஆகிறதுக்கு உங்களுடைய ஸ்பீச் வந்து ரியலி இட்ஸ் கிரேட். யூ ஹாவ் given wonderful information. Thank you ma'am. Thank you very much. Thank you so much. Yeah, can you please share your number ma'am? உங்க நம்பர் கொடுத்தேன்னா if யாராவது உங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணனும்னா we will if உங்களால முடியும்னா you can give. There is no compulsion ma'am. அவங்களுடைய email yes please share your email ID ma'am. Yes, chat box இருக்குங்க. So just to say நான் என்னோட இமெயில் ஷேர் பண்றேன். நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன क्वेश्चंस இருக்கோ, என்ன anything என்னால என்ன பண்ண முடியுமோ, I'm more than happy to help and give whatever help you need. So very excited to be here today. நான் என்னோட இமெயில் ஷேர் பண்றேன். So please reach out to me. உங்களுக்கு என்ன questions, என்ன help வேணுமோ, I'm more than happy to help. Yes. So good luck with your future and your children's future. Thank you very much ma'am. Thank you. எங்களுடைய உமன் விங் சார்பா ரொம்ப ரொம்ப நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கும் பிரியங்கா ரியலி இந்த யங் ஏஜ்ல நீங்க வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்சஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், இதுல இருந்து நீங்க எவ்வளவு இன்வால்வ் ஆகி இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஈச் அண்ட் எவ்ரி இயர் யூ ஹேவ் டிட் தட் மேம் சார் சொன்னாங்க. ரியலி கிரேட் மா. Thank you very much. Okay, now I request our Shanmugapriya to give vote of thanks. பிரதர் நீங்க ஏதோ பேசணுமா? சபாநாயகம் பிரதர். Thank you sister. I would only like to thank both of them once again for having readily agreed to my request to come and talk to our women folk. நம்மளுடைய சொசைட்டி முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஆதங்கத்துல நான் வந்து அவங்கள வர வச்சேன். I should thank both of them for being here and having honored my request. Thank you so much. Thank you brother. Thank you very much. Thank you. உண்மையிலேயே சபாநாயகம் பிரதருக்கு நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் செஷன் as well as experience. ஏன்னா இந்தியாக்குள்ள வந்து பெண்கள் சாதிக்கிறதுன்றது அதுலயே நம்ம நிறைய எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம தாண்டி தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து இந்தியால இருந்து விட்டு வெளியில போய் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது பெரிய விஷயம். அந்த சாதனைகளை எடுத்து சொல்றதுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குன்றது அதை விட பெரிய விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வாழணும் பெண்கள்ன்ற நிறைய விஷயங்களை டே பை டே வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா நிறைய ஹிண்ட்ரன்சஸ் ஒரு ஏரியால நம்ம அரசியல் ஆகட்டும், நம்ம ஒரு பிசினஸ் ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தியால இருக்க பெண்கள் வந்து அடுத்த அடி வெளியே வராங்க. அதனால மட்டும்தான் நான் வந்து எங்களோட உமன் விங்குக்கு ஐ ஹவ் given 100% ஃப்ரீடம். அவங்க எதை வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம்ட்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷன் கூட ஆக்சுவலி சபா பிரதர் வந்து ஜென்ரல் நாலேஜ் செஷனா இருந்தது. இல்ல முடியாது, இது உமன் விங்கோட தான் பண்ணணும்ட்டு கம்பல் பண்ணி எடுத்தேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சபா பிரதர். அண்ட் தென் ஐ ரெக்வெஸ்ட் Shanmugapriya to give a vote of thanks. So அப்பா பாலமுரளி from Erode has raised hand. Yes ஐயா பாலமுரளி ஐயா நீங்க இது முடிச்சிட்டு பேசலாங்களா ஐயா? இப்பவே பேசிட்டுங்களா? Okay no problem. We will finish it please. I think மதன் நினைக்கிறேன். Shanmugapriya, you please deliver vote of thanks ma. Everybody? Yes audible. It's audible ma. Yes. Okay. Thank you so much. Very good evening to everybody. Actually in this session நம்மோட டாபிக் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள வரும்போது நான் நினைச்சு வந்தது என்னன்னா, ரெண்டு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் விமன் நீங்க வந்து எங்க ஆண்டர்பிரினர் எஸ்பெஷலி விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு growth tips, success tips இதெல்லாம் தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு வந்து இந்த செஷனுக்குள்ள நுழைஞ்சோம். What we got here was really amazing. It was all ஒரு full-fledged life skill training madri irundhudu. Seriously, it was not about business, it was totally about our life, how to take it further. It's not only for the women entrepreneurs, it's common to everybody.
And then அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னா fossil fuel extraction மாதிரி ஒரு வித்தியாசமான துறையில இருந்து நம்ம சுஜாதா மேடம் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்து இன்னைக்கு சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு அருமையான, அவங்க சொன்ன புத்தகத்தை எல்லாம் விட நான் படிச்ச ஒரு புக்கு மாதிரி ஒரு புது புக்கு வந்து படிச்ச ஒரு ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசு புதுசா அது கொடுக்குற நமக்கு ஒரு த்ரோ சர்ப்ரைசஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ். அ வெரி குட் புக். அந்த மாதிரி இருந்தது மேடம் இன்னைக்கு உங்களோட செஷன் எங்களுக்கு. அண்ட் தென் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேஷன், வாட் எவர் வி டேக், passion, enthusiasm, exploration, and having fun on whatever you choose, or the golden words which we have to market in our maybe ஒரு இதுல print out எடுத்து நம்ம டெஸ்க்ல எல்லாரும் ஒட்டி வச்சிட்டு டெய்லி ஒரு தடவை பார்க்கணும். because whenever எல்லாரும் கேட்டாங்க how to boost our energy ன்னு சொல்லிட்டு, this is the only way to boost your energy. Be passionate about whatever you're doing. அது மேடம் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணாங்க. so let us all make a note of it. Next thing, which is not last but not the least, very valid advice to parents like us to play our role well by providing our children safety in every way, physical safety, mental safety, and emotional safety, which is very important. And thank you so much, ma'am. Next, Priyanka பத்தி சொல்லணும்னா சான்ஸே இல்லை. இவ்வளோ சின்ன பொண்ணு, அவங்க வயசுக்கும் உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு உள்ள தெரிவுங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு அற்புதமான விஷயம். ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல திருப்பி சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற ஒரு அதிமுக்கியமான சப்ஜெக்ட். அதை வந்துட்டு பிசினஸ்க்கு இல்லாம ஈவன் நம்ம லைஃப்க்கு கூட அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத அவ்வளோ அழகா எடுத்து சொன்னாங்க. தன்னை புரிந்து கொள்வது அப்படின்னு அதை அவங்க இன்னும் டீட்டெயில்டா விளக்கமா சொல்லி நம்மளெல்லாம் இன்னைக்கு நிஜமாவே ஆசீர்வதிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், தேர்தல் பத்தின அவங்களுடைய வெற்றி மட்டும் இல்லை, வெற்றிக்கான ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம். But what she insisted is on searching. Searching will lead you to success. அப்படிங்கிறதுலாம் வந்து definition for success அப்படின்னு போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா அவங்க சொன்னாலும், it is not only for our job, for business, it is totally for our life, and even more than that, it is for our souls. Always whenever there is a searching, your soul can find out its purpose and your life will be fulfilled. Thank you so much. We wholeheartedly thank you, both of you. And Sabanaku, ஒரு பெரிய thanks, very special thanks. எங்க விமன் வீக்ல இருந்து உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து தனியா ஒரு தேங்க்ஸ், the vote of thanks எல்லாம் கிடையாது, ஒரு பெரிய எஸ்ஏவே எழுதி அனுப்புற ஒவ்வொருத்தரும். And as usual, like நம்மளுடைய IMPA founder ஐயா அவர்களுக்கும், நம்ம அப்பு சந்திரசேகர் அண்ணா, ரகுராம் சார், ரமேஷ் அண்ணா, and tech team இதுக்கு பின்னாடி ஒளிச்ச அத்தனை பேருக்கும், சாந்தி அக்கா, வைரம், வாசு மேம், and the all others who were behind this, the entire team. I wanted to thank everybody for this wonderful session. இந்த செஷனை மிஸ் பண்ண எல்லாருக்கும் லிங்க் அனுப்பி we will just make them to see this and send their feedback. We'll be sending the feedback to you also, ma'am. Thank you so much. Thank you, Shanmugapriya. Thank you very much for your vote of thanks. And then ஐயா பாலமுரளி ஐயா, நீங்க ஏதோ பேசணும், நீங்க மதன் நினைக்கிறேன், அப்பாவா யாருன்னு தெரியல. பாலமுரளி தான் பேர், ஈரோடு. எஸ் சிஸ்டர், வெரி ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம். நான் என் பொண்ணு, என் ஒய்ஃப், பையன் எல்லாருமே சேர்ந்து ஃபுல் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஸோ என் பொண்ணு கூட ரொம்ப இதா பார்த்தா அவங்களுக்கு பேச சொல்லுறாங்க. Hello ma'am, I'm Hasini, daughter of Balamurli. Really very inspiring speech I gave. Even our whole family gathered here to learn many things. There's many things to learn from you. Thank you Sabha uncle and IMPA to arranging such an inspiring and useful meeting. And thank you so much. Thank you ma, thank you very much. Thank you very much. Thank you Kana, my day is done. Once அப்பனா இவங்களால மாதிரி இருக்கிறவங்கள தான் இன்ஸ்பயர் பண்ணனும்னு நினைச்சேன். So அந்த இன்ஸ்பிரேஷன் வந்திருந்ததுனா my day is done. Thank you. Yes, your task is completed, Sabha brother. Good. I would also like to apologize to one person. I would like to apologize to one person. Thank you. Sister, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க பிரதர். எஸ் கேக்குது, பேசுங்க. நான் ஒரு அப்பாலஜி நான் இங்க பண்ணனும். நம்ம வந்து there is நம்ம one of the viewers வந்து அவங்க 713685 னு ஒரு நம்பர்ல வந்திருக்காங்க.
ஐயா எங்களை மன்னிச்சுக்குங்க, ஏன்னா அந்த நம்பர்ல வந்து பேர் இல்லைங்கிறதுனால ரொம்ப நேரமா உங்களை வெளியவே வெயிட் பண்ண வச்சிட்டோம். ஸோ தயவுசெய்து அந்த இனிமேல் நாங்க அந்த நம்பரை நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இனிமேல் நாங்க அலோவ் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அவங்க யாருன்னு நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இல்ல அவர் பேர் தெரியல. உங்க பேர் சொல்லிடுறீங்களா? 713685 நம்பர்ல இருக்கீங்க. ஓகே, அவரு கேட்கலையான்னு தெரியல. ஸோ மிச்சபடி நமக்கு இப்போ இன்னொரு 5 minutes நம்ம வந்து we can take for networking before any other கேள்விகள் இருந்தாலும் சரி, இல்ல கண்டிப்பா வந்து மென்டர்ஷிப் ஆஃப் சுஜாதா கண்டிப்பா இருக்கும். அவங்களும் வந்து she spends time with people and youngsters, அதனால அவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. அண்ட் பிரியங்கா வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் நீங்க வந்து யூ கேன் கெட் கனெக்டட் டு ஹர். ஏன்னா ஏன் 2 பேரும் சொல்றாங்கன்னா, இதுதான் முதல் தடவை அவங்க செய்ய போறாங்க. அவங்க நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து லேர்னிங்ஸ், அதுக்கப்புறம் she wants to do it for a larger group. So அதனால தான் 2 பேரும் சொல்றோம். So any 2 persons can get connected to her. And anyone else who has anything to share, thank you so much all these sisters for having taken up this as a women women's program னு எடுத்து அத பெருமையா செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா நானே வந்து என் ஃப்ரெண்டையும் என் தங்கச்சி பொண்ணையும் கூப்பிட்டு வந்து நானே ப்ரோக்ராம் நடத்தி நானே காமிச்சிருந்தேன்னா அது நல்லா இருந்திருக்காது. அதனால நீங்க ஆஃபர் பண்ணோன்னு நான் சரின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ பிரதர். we have to say thanks. ஏன்னா நாங்க எல்லாமே ரொம்ப பெருமிதமா ஃபீல் பண்றோம். wonderful women session இது அமைஞ்சது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு இன்ட்ரோடியூஸ் இல்ல நெட்வொர்க் பண்ணணும், ஷேரிங் ஏதாவது பண்ணணும்னா யூ கேன் டாக். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். Dear brothers, sisters, யாருக்காவது ஏதாவது பர்சனல் ப்ரெசன்ஸ் இருக்கலாம், இல்ல இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் இம்பாவோட கனெக்ட் பண்ணவோ, இல்ல சுஜாதா மேடம் பிரியங்கா மேடமோட கனெக்ட் பண்ணணும்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். கனெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்கண்ணா. நாமதேவன் சார் நீங்க ஷேர் பண்றோம் சார். கோயம்புத்தூர் டீம்ல ஷேர் பண்ணிடலாம். ஓகே. இல்ல இதுல சாட் பாக்ஸ்ல இங்கே போறேன். நான் அத சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே எடுத்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வாரம் ஒரு அழகான ஒரு ஸ்பீக்கர் உமா லக்ஷ்மி you wanted to express. என்னமா வைரம் வாசு சொல்லுங்க. உமா லக்ஷ்மி ராம். உமா லக்ஷ்மி ராம் வாங்க பேசுங்க. எஸ் பேசுங்கம்மா. வண்டர்ஃபுல் செஷன் மேம். நிஜமாவே நான் வந்து ஆண்டர்பிரனியர்ஸ் பத்தி அதாவது அவங்களுக்கு ஏதோ சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, புதுசா வர ஆண்டர்பிரனியர்ஸ்க்கு ஏதோ சஜஷன்ஸ் கொடுத்து பண்ணுங்க பிசினஸ், அப்படி பண்ணுங்க பிசினஸ், ஏதோ சஜஷன்ஸ் கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன். பட் வண்டர்ஃபுல் செஷன். நிஜமாவே வந்து ஒரு பேரண்டா வந்து ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. ஏன்னா இதுல சொல்ற நிறைய டிப்ஸை வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்க குழந்தைங்க வளர்த்து வந்து நாங்க ஒரு ட்ரையல் பண்ணோம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து நார்மல் இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி குழந்தைங்களை வளர்க்க வேண்டாம், நம்ம டிஃப்ரெண்டா வளர்ப்போம் அப்படின்னு நினைச்சு நாங்க வந்து என்ன பண்ணணும்னா குழந்தைங்களா அவங்களா வளர விட்டோம். அவங்களாவே வளர விட்டோம். எப்படின்னா என் பொண்ணு வந்து 9th 10th வந்து அவளோட ஒரு ஒன் ஆஃப் த இது வந்து ஆர்ட்ஸ் ஒரு இதா எடுத்து குரூப்பா எடுத்து இது பண்ணா. அப்ப எல்லாரும் சொன்னாங்க 10th ஆர்ட்டை போய் எடுக்க சொல்றீங்களே, ஆர்ட் என்ன மார்க் வாங்குவா அப்படின்னு கேட்டாங்க. அவ இஷ்டம், அவ படிக்க போறா, அவ ஃபியூச்சர். இல்ல நான் போய் நீ இந்த இதை எடு அதை படி அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தமிழ் மீடியம் படிச்சு வந்திருக்கிறேன். என் பொண்ணுக்கு அவளுக்கு எது விருப்பமோ அதை அவ படிக்க போறா. இத தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் வாய் அடிச்சோம். ஸோ 10th ஆர்ட்ஸ் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அவ மார்க் பார்த்தது கூட இல்லை, என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. 11th கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க அவங்க அப்பா, என்னம்மா படிக்க போறேன்னு. அப்பா நான் பிசினஸ் ஸ்டடிஸ் எடுக்க போறேன் அப்படின்னா, சரி எடுமா அப்படின்னாங்க. ஸோ பிசினஸ் ஸ்டடிஸ் 11th 12th 2 வருஷம் படிச்சா. அவ எதுல பார்ட்டிசிபேட் பண்ணும், என்னென்ன இது பண்ணணுமோ எல்லாம் அப்பா வந்து கேட்டது கூட இல்லை. நீ இது பண்ணணுமோ பண்ண. அவ வந்து சர்டிபிகேட்ஸ் காட்டுவா, அப்பா நான் இதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அப்பா நான் இதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அம்மா இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்களாவே வளர விட்டோம். ஒரு குரூப்பா இது எடுத்து பண்ணா
5 சப்ஜெக்ட்டுமே அவள் செலக்ட் பண்ணி, அதாவது இங்கிலீஷ் மட்டும் எல்லாருக்குமே காமன். 4 சப்ஜெக்ட் அவளா செலக்ட் பண்ணி எடுத்து படிச்ச சப்ஜெக்ட். பிசினஸ் ஸ்டடீஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ் 4 எடுத்து படிச்சா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா. இப்போ வந்து NIMSல உங்களுக்கு வந்து பிசினஸ் BBAல பிராண்டிங் அண்ட் அட்வர்டைசிங் குரூப் கிடைச்சிருக்கு. இப்பதான் 12th முடிச்சா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். குட் மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உமா லட்சுமி ராம். உமா லட்சுமி ரொம்ப அழகா சொன்னீங்க. பட் இந்த செஷன்ல இருந்து நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே நம்மளுடைய கேர்ள் சில்ட்ரனுக்கு நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணு தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறவங்க. எதிர்காலத்துல அந்த பெண்கள் எல்லாரையும் நம்ம எம்பவர் பண்ணிட்டோம்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஸோ உமா லட்சுமி கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஸோ அதனால இங்க வந்திருக்கிற அத்தனை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம எல்லாருமே நம்ம கேர்ள் சில்ட்ரன் எப்படி வளர்க்கணும், எப்படி அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கட்டும், அவங்க படிக்கிறதாகட்டும், அவங்க ஒரு வேலைக்கு போறதாகட்டும், அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும், அதுக்கு உண்டான இப்ப நம்ம சுஜாதா மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிசிக்கல் அண்ட் மென்டல் சேஃப்டி என்னவோ அதை கொடுத்து பேரண்ட் நம்ம தைரியமா அவங்கள வெளியில விடலாம், எந்த விதமான பிரச்சனையும். ஏன்னா நம்ம பெண்கள், இந்திய பெண்கள் எல்லாருமே ஒரு கல்ச்சர், ஒரு இதுல வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருந்தா, பண்பாட்டு இதுல இருந்தா வந்திருக்காங்க. இப்ப என்னுடைய பெண்ணை நான் அனுப்பி இருக்கிறத வச்சுதான் நான் இதை உரிமையோட உங்க எல்லாருக்குமே நான் ஐ எம் ரெக்கமெண்டிங். ஏன்னா என் பெண்ணு எப்படி வந்திருக்காளோ அதே மாதிரி எல்லா குடும்பத்துல இருக்க பெண்களும் வரணும். எல்லாரும் படிக்கிறதுக்கு அப்ராட் அனுப்புங்க. இங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துல சில விஷயங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இப்ப நமக்கே புரிய வரும். சுஜாதா மேம் பேசுறதுக்கும் நாங்க பேசுறதுக்குமே நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வரும்போது நிறைய துறைகள்ல நிறைய ஃபீல்டுல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாத்தும் கடந்து போகும்போதுதான் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எதை எப்படி சாதிக்கணும் நம்ம ரிஃபைன் பண்ணி நம்மளுடைய லைஃபை வந்து கொண்டுட்டு போக முடியும். ஸோ இல்லாட்டி இவ்வளவு அழகா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து சுஜாதா மேம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா நான் நிறைய துறைகள்ல இருந்ததுனால இதை வந்து நான் உணர்ந்தேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே 100% உண்மையான வார்த்தைகள். தயவு செஞ்சு எல்லாரும் உங்க பெண்களை நல்லா படிக்க வைங்க. இந்த செஷனோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க விரும்புற துறையில அவங்க எந்த கண்ட்ரிக்கு போகணுமோ அனுப்பி விடுங்க. ஒரு இப்ப பாருங்க, என் பொண்ணு படிக்க ஆரம்பிச்சு வேலையில ஜாயின் பண்ணோடனே எல்லாரும் இப்ப என்ன தெரியுங்களா, எப்ப கல்யாணம் தான் கேக்குறேன். என் பொண்ணு சொல்லிட்டா, அம்மா நான் PR வாங்கணும், நான் இங்கதான் இருப்பேன், எனக்கான மாப்பிள்ளைய வந்து நீங்க இங்க நம்ம கண்ட்ரில இருந்து இங்க படிக்கிறவங்களா பாருங்க, இல்ல ஜாப்ல இருக்கவங்களா பாருங்க. இத சொன்னதுக்கும் வந்து 2-3 பேர் திட்டினாங்க. அதென்ன அது உன் பொண்ணு சொல்ற மாதிரி மாப்பிள்ளைய தேடுறேன்னா, நான் அதுக்கு கூட அப்செக்ட் பண்ணல. ஏன்னா அவளோட கேரியர்ல அவ ஸ்ட்ராங்கா இருக்கா, அவளோட லைஃப வந்து அவளால நடத்தக்கூடிய திறமை அவளுக்கு இருக்கு, அவளோட போக்கஸ் என்னன்றது அவளுக்கு தெரியுது. அதனால ஆஸ் அ மதரா ஐ எம் சப்போர்ட்டிங் ஹர். இதை நான் வந்து ஒரு சந்தோஷமா தான் சொல்றேன். ஏன்னா ஒரு பெண்ணா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இந்தியால வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு ஃபீல்டுலயே நான் இந்த அளவு வந்திருக்கேன். ஸோ இந்த அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப ஈஸியா அதை அடையிறதுக்கு என்ன மாதிரி பெண்கள் ஆகட்டும், இந்த மாதிரி அப்பாக்கள் ஆகட்டும் உதவி செய்யுங்க. அவங்கள வந்து ஒரு பெரிய சமுதாயத்துக்கு, அதுலயும் நம்ம இம்பால இருக்கிற நம்ம கம்யூனிட்டி கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரு ஐகான்ஸா உருவாகணும். இன்னையில இருந்து நம்ம அந்த பிளட்ஜ் எடுத்துக்கலாம். ஆஸ் அ மதரா என்னோட ஆசை, உங்களுடைய ஆசையும் அதுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் மேம், வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் a role model mother I would say. Thank you. I think ரெண்டு பேர் ஆல்ரெடி கொடுத்தாங்க, ஹர்ஷினி and அஞ்சலி. உமா லக்ஷ்மி மேமோட டாட்டர் அஞ்சலி and ஹர்ஷினி of பாலமுரளி அண்ணா. இவங்க ரெண்டு பேரும் வந்து they connect with Priyanka for the project what she was talking about. Okay ma, we will connect. அவங்க நம்பர் கொடுத்து கனெக்ட் பண்ணி Okay, சொல்லுங்க. Yes, Balamurali. maybe we take it forward. Sure. And Shanmugapriya wanted to have a question. Yes, Shanmugapriya. பேசுடா. பேசுமா. Hello. So my question is to Sujata ma'am. Yes ma. Madam, actually women, I think your voice is breaking the family now. Hello. Am I audible? Now it is audible. Yes ma, பேசுங்க. Sujata ma'am, actually the Indian women பாத்தீங்கன்னா generally வந்து அவங்களுடைய first preference வந்து it has to be given to the family. அது வந்து மத்தவங்க இன்சிஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, we ourselves carried in our blood or gene, whatever you say. So இந்த மாதிரி வந்து பிசினஸ்க்கோ ஜாபுக்கோ வெளியில வரும்போது அந்த கில்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. whatever we do, maybe our day starts from 4:30 in the morning and it might end till
12 or 1 o'clock. Even then we used to feel என்னமோ வந்து ஃபேமிலிக்கு கொடுக்காத மாதிரி ஒரு feeling. It's not only for me, for every woman it is there. And so how to get out of this guilt? Can you suggest something? You know, what you asked, நீங்க என்ன question கேட்டாலும் so important. It's a very good question. You know, இது எல்லாரோட லைஃப்லயும் எப்படி நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிரியேட் பண்றதா? நம்ம பிசினஸ் பண்ணணும்னாக்கா ரொம்ப அவர்ஸ் நம்ம குழந்தையோட தனியா இருக்கோம். நான் எங்க பார்த்தாலும் ரொம்ப டிராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு ஹவுஸ் கீப்பர் இருந்தா, என்னோட சிஸ்டர் மாதிரி, அவ குழந்தையில பார்த்துப்பா. ஸோ அந்த ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்காத இருக்கு, நம்ம பர்சியூ பண்றோம், அந்த கொஞ்சம் கில்ட் ஃபீலிங்ஸ், அதை நம்ம எப்படி கான்செப்ட் பண்றோம்? So it's a very excellent question, and அந்த questionக்கு complete answer என்கிட்ட கிடையாது. So main thing is அவ வந்து உங்களோட பேஷன் ஒரு பார்ட் இருந்தானாக்கா அவளும் உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கத்துப்பா. ஸோ you cannot, நீங்க வந்து ஒரு ஃபேமிலி செப்பரேட்டு, பிசினஸ் செப்பரேட்டு, யோகா செப்பரேட் அப்படி பண்ணனாக்கா நீங்க நடுவுல நல்லா நம்ம தான் மூய்ப்போம், ரைட்? எந்த யாருக்கு எந்த டைம் இருக்கான்ட்டு. ஆனா அவ நம்மளோட பேஷனோட பார்ட்டா இருந்தானாக்கா அது கொஞ்சம் ஈஸியா ஆகுது. ஸோ என்னோட குழந்தைல எனக்கு யோகா மெடிடேஷன் ரொம்ப பிடிக்குமா, என் குழந்தைக்கு ரைட் ஃப்ரம் த கெட் கோ யோகா மெடிடேஷன். எங்க ஃபேமிலியில எல்லாரும் யோகா மெடிடேஷன் பண்ணுவா. காத்தால 6 மணி இருந்தானாக்கா எல்லாரும் தான் குழந்தைல போய் பண்ணிட்டு தான் வருவான். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அது கொஞ்சம் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். இப்ப என் பொண்ணு 14 வயசு என்கிட்ட 2.5 மணி நேரம் செஷன் கத்துப்பா இன்னைக்கு. ஸோ அவ என்னோட பார்ட் ஆஃப் என்னோட பேஷன் ஆல்சோ, தேர் ஆல்சோ பேஷன். அதே மாதிரி ஸோ எங்களோட காம்ப்ரமைஸ் என்னன்னா நானும் அவளோட பேஷன்ல கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ என்னோட பெரியவா வந்து மூவிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு மூவில எழுதணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நாங்க கொஞ்சம் நிறைய அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அது. ஸோ இட் மேக்ஸ் லைஃப் ஸோ எக்ஸைட்டிங். எனக்கு அவள்கிட்ட நிறைய கத்துக்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு. ஸோ நாட் ஓன்லி ஸோ அந்த கில்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. அவ நம்மளோட பேஷன்ல நம்மள்ட்ட கொஞ்சம் கத்துக்குறா. அப்புறம் நம்ம கத்துக்கிறதுனாக்க நம்ம டைரக்டா சொல்றது இல்லை, இது பண்ணு அது பண்ணுன்ட்டு. ஏன்னா அதெல்லாம் உள்ளூர போகுது இல்லை. நம்ம சொன்னானாக்கா அவெல்லாம் கேட்க மாட்டா. நம்ம எப்படி நடக்கிறோமோ அதால கொஞ்சம் கத்துப்பா. ஆனா நம்ம சொல்லி ஒன்னும் கத்துக்கிறது இல்லை. ஸோ அவ எப்ப என்னோட கிளாஸ்ல வராளோ இல்லாட்ட என்னோட பிசினஸ்ல வருவா, என் பிசினஸ்ல வந்து என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பா. இப்ப என்னோட பொண்ணோட ப்ராஜெக்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து அவ வந்து அவ்வளோ ஆஃபீஸ் ஆயிடுச்சுட்டு போய் அவ தானே ப்ராஜெக்ட் பண்ணா. ஸோ அது கொஞ்சம் அவ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல இருந்தனாக்க கொஞ்சம். இப்போ நீங்க பிசினஸ் நடத்துறீங்க, ஏன் உங்க குழந்தைகள் உங்க பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணக்கூடாது? அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணணும். உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ண, உங்களோட கொஞ்சம் வேலை பண்ணனாக்கா இவ்வளோ அமேசிங்கா கத்துப்பா. நம்ம அப்பா அம்மா அங்கிள்ஸ் ஆன்டிஸ் கத்துக்காத எப்படி நம்ம, இட்ஸ் a great opportunity இல்லையா? ஸோ நீங்க பிசினஸ் நடத்துறீங்க, நீங்க படிக்கிறீங்க, நீங்க லெட்ஸ் சே நீங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்கையில உங்க குழந்தைகளுக்கு ஒரு லெக்சர் கொடுங்க. டிரைவ் பண்ணிட்டு இருக்கையில எங்கேயான போகல லெக்சர் கொடுத்துட்டாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, அவளும் கத்துப்பா. அவ சொல்லுவா, அம்மா என்னமோ பேசிட்டே இருக்கா, ஆனா அதுக்கப்புறம் அவளே திங்க் பண்ணி அதுல என்ஹான்ஸ் பண்ணுவா. ஸோ ஃபார் மீ அந்த ஒர்க் லைஃப் இதை செப்பரேட்டா இருக்கிறது, டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட் பண்ணிக்காத, we try to bring them into our life a little bit more. Whether அவ நம்மளோட வேலை பண்றாளோ, நம்மளோட உங்க பிசினஸ் இருந்ததுனாக்கா அவளுக்கு வேலை கொடுப்போம், இல்லாட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அவளுக்கு கொஞ்சம் வேலை போட்டு கொடு. அவளும் கொஞ்சம் காசுக்காக இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொஞ்சம் வேலை பண்ணட்டும். சின்ன வேலை அந்த இடத்துல வேலை பண்ணினாக்கா கொஞ்சம் நிறைய கத்துப்போம். அதே மாதிரி நம்மளோட என்ன பேஷன் இருக்கோ அவளை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணானாக்கா நம்மளுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் கொஞ்சம் கம்மியா. That's what I learned. Thank you so much. Super, ma'am. Actually, my business logo was designed by my daughter. Yes, there you go. Excellent. Because they are technically very good, they are better than me, so I just gave the job to her. I gave the idea and she developed it into a design. Thank you so much. And you gave her an incredible insight. Wow, amazing. Ma'am, this is Namadevan again. The meeting was very good, ma'am. Actually, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
எங்களுக்கு வந்து ரெண்டுமே ஆம்பளை பசங்களா இருந்தாலும் பட் ரொம்ப இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கில் லெவல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கேரட் எல்லாம் பழகினது வந்து இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஸ்கில் லெவல் கொடுக்கணுங்கிறத நான் திங்க் பண்ணுவேன். என்னோட எங்கர் சன் ஐயா காலேஜ்ல யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் இருக்கான். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இருக்கான். ஸோ அவனுக்கு ரொபாட்டிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட், லீகோ எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அவனை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். ஆக்சுவலா அவன் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து அதெல்லாம் அவன் வந்து இன்னோவேட்டிவா கொஞ்சம் பண்றான். ஆல்வேஸ் வித் லீகோ பண்ணிட்டு அப்புறம் ரொபாட்டிக்ஸ் போயிட்டு இருக்கான். இப்ப கோவிட்னால போக முடியல. பட் என்னன்னா கொஞ்சம் சைல்டிஷ்னஸ் இருக்குது. பட் ஈவன் தோ பட் என்னென்ன குழந்தைகளுக்கு என்னென்ன இருக்கோ இல்ல என்னன்னா கொஞ்ச நேரம் லீக பாப்பான் மேம். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வந்து போய் அந்த ப்ரோஸ் பண்ணி வேற ஏதாவது பாத்துட்டு இருப்பான். ஆக்சுவலா பார்த்தா அண்ட் another thing மேம், ஆக்சுவலி நாங்க வந்து எங்க குழந்தைய யூஎஸ் இங்கேயே தெரியாம அனுப்பிச்சிருக்கோம். எப்படியோ போய் அவனே சர்வைவல் பார்த்து, அது காரணம் வந்து அவனோட டென்னிஸ் ஸ்கில் லெவல் தான். நாங்க 12 இயர்ஸ்லயே வந்து அவனை வந்து டோர்னமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து தனியா அகமதாபாத் அனுப்பிச்சு விடுவேன். அதெல்லாம் தான் வந்து அந்த டென்னிஸ் தான் அவனை வந்து டிரைவ் பண்ணுச்சு. அந்த யூஎஸ்ல போய் யூஎஸ் வந்து நாங்க எங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் அந்த அட்லாண்டால இல்ல. அவனே போய் அங்க இருந்து ஒரு ஹாலிடேக்கு கூட வந்து எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு நியூயார்க் வாஷிங்டன் எல்லாம் போயிட்டு இப்ப வந்து அவன் வந்து இப்ப எங்கட பைசா கேட்கறது இல்ல. கொஞ்ச நாளா பாக்கெட் மணியை கேட்கறது இல்ல. இஸ் மேக்கிங் ஆன் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்றானுங்க. இப்போ எனக்கு பிரியங்கா மேம் கிட்ட வந்து எனக்கு ஒரு சின்ன அவங்க வந்து அவங்கள விட ஒரு 4 இயர்ஸ் யங்கர் பாய், 20 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து உங்க நம்பர் கொடுப்பேன். அவங்க கொஞ்சம் எங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் இயர் ஹாலிடேக்கு வந்தப்ப நான் டெக்கத்லான்ல ஜாப்ல ஜாயின் பண்ணி விட்டேன். கொஞ்சம் கஷ்டமா தான் போனா, ஹாலிடேல கூட இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு. இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹாலிடேல தான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். சோ என்னோட காலேஜ்ல வந்து 4 சம்மர் வெகேஷன் இருந்தது. சோ எவ்ரி இயர் அந்த சம்மர் வெகேஷன்ல தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுவேன் நானு. and then சில இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அந்த இயர்ல கண்டினியூ ஆகும். and அது வந்து நான் ஒன்னும் ஸ்பெஷலா பண்ணேன்னு இல்ல. லைக் இங்க யூஎஸ்ல வந்து இட்ஸ் நார்மல் டு ஹேவ் a summer internship, and இந்தியால கூட and UK எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. சோ இன்டர்ன்ஷிப் வந்து உங்களோட படிப்புக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா தான். இட்ஸ் நாட் இல்ல 100% நீங்க 100% வந்து யுஎஸ்ல வந்து அந்த ஹாலிடேல பாத்தீங்கன்னா children working for internship எல்லாம் இட்ஸ் வெரி குட்ங்க. அது completely normal, and அது வந்து ஒரு வேலையா பண்ண கூடாது. இட்ஸ் you're putting work into your career. சிஸ்டர் நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஆமா என்னோட நம்பர் நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ணணும், இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லி நீங்க கொஞ்சம் உங்க பிரதரா நினைச்சு அவனை வந்து நீங்க பண்ணணும். நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இப்ப பேரண்ட் நான் சொன்னா கோவம் வருது. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா they can accept. இல்ல ஒரு நிமிஷம் நாமதேவன் பிரதர், நான் உங்கள்ட்ட நான் ஸ்கூல் ரன் பண்றேன், குழந்தைகளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் சொல்றேன் பாருங்க, உங்க பையன் இவ்வளவு தூரம் போய் அவனே வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை வாங்கி அவன் போய் அட்லாண்டால போய் இப்ப படிக்கிறான். இப்ப இனிமேலும் நீங்க வந்து அவன்கிட்ட வந்து எனக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லுப்பான்னு சொல்லி இனிமேலும் கேட்டுட்டு இருக்கிறது பெட்டர். நாம வந்து இனிமேல் அவன்கிட்ட நீ இது செய்ய அது செய்யன்னு சொன்னோம்னா அவனுக்கு கண்டிப்பா நம்ம 2 இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நாம சொல்றதே அவன் செஞ்சிட்டு இருந்தானா அவன் ஒரு ரோபோட்டா இருந்திருந்தா பரவாயில்ல. அவனும் ஒரு செல்ஃப் திங்கிங் இண்டிவிஜுவலா இருக்கிறதுனால தயவு செய்து அவனை வந்து நீங்க வளர விட்டீங்கன்னா அவன் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேல வளருவான். அதனால that freedom you have to give it to your child. என்னோட சன் வந்து இப்ப 12th முடிச்சிருக்கான், இன்னும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். நான் செய்யற ஒரே வேலை என்னன்னா, டே வாடா வெளியே எங்காவது போயிட்டு வரலாம், சும்மா எல்லாரும் படிச்சுட்டு இருக்காதடான்ட்டு. 10th ஸ்டாண்டர்ட்லயே அவன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணம் அவனை வந்து நான் என்னைக்கும் படின்னு சொன்னதே கிடையாது. அத மாதிரி நம்ம வந்து அவங்கள வளர்த்துறப்போவே அவங்களுக்குரிய ஃப்ரீடமும் அவங்களுக்குரிய மரியாதையும் கொடுத்தோம்னா, அவங்க செய்யறதுல நம்ம மதிப்பை பார்த்தோம்னா அவங்க they feel encouraged and emboldened. நான் செய்யறதுல சாதிக்கணும், அப்பா வந்து நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு நாம நடந்துக்கணும் அப்படிங்கறதா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணங்கள். அது எனக்கும் இருக்கு, எங்க அப்பாவை கண்டு உங்களுக்கும் இருக்கும், உங்க அப்பாவை கண்டு கண்டிப்பா அவனுக்கும் இருக்கும், அவனும் ஜெயிப்பான். அதனால நீங்க வந்து உங்களுடைய தாட்லாம் என்ன அட்வைசரி மட்டும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் கேட்டானா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லாட்டி போற போக்குல அப்படியே எனக்கு இது பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருங்க. அதுல வந்து அவனே ஒரு ஹிண்ட் எடுத்துப்பான், அப்பாவுக்கு இதுதான் பிடிக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் அதை ஓரியன்டா போவான். அதனால தயவு செய்து நீங்க வந்து டோன்ட் நம்ம வந்து we should not என்ன சொல்றது அவங்க மேல போய் பிரஷர் நம்ம பண்ணிடக்கூடாது.
கரெக்ட் கரெக்ட். என்னன்னா இன்னும் கொஞ்சம் மேல தான் சார் இன்டென்ஷன், வேற ஒண்ணும் இல்ல சார். இல்ல தப்பா நினைக்காதீங்க, அவன் வந்துருவான். இவ்வளவு வந்துட்டான்ல, மிச்சவங்க எல்லாம் இங்க வந்து +2ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவன் வந்து அங்க போய் அவன் ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப்ல உட்காந்துட்டு இருக்கான். அதனால அவன் சாதிச்சிருவான், அவன் சாதனையாளர் ஆல்ரெடி. அதனால தயவு செய்து வரி பண்ணாதீங்க, அவனுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம். எந்த விதத்திலயும் நீங்க வந்து எங்களை கனெக்ட் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா நாமலாம் வந்து அந்த வில் கனெக்ட் ஹிம் டு தி ஹையர் ஆர்டர். ஓகே சார், thank you சார், thank you சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப thank you very much ma'am. Thank you Priyanka, thank you Sujata ma'am. I had a great time, very good time actually, great connection. இன்னைக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணும்னா அது நாமதேவன் பிரதருக்கு தான் கொடுத்திருப்போம். அப்படிங்களா? ஓகே, thank you so much. Thank you everybody, ரொம்ப நன்றி.